இன்று குளோபல் லா ஃபவுண்டேஷன் இணையதள வகுப்பில் அண்ணன் அவர்களால் சரவண அரவிந்த் அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததற்கு மற்றும் குளோபல் லா ஃபவுண்டேஷனின் உயர்மட்ட குழுவினர்கள் மற்றும் குளோபல் லா ஃபவுண்டேஷன் உறுப்பினர்கள் மற்றும் ஆர்வலர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே நன்றியோடும் வணக்கம். அதாவது வாய்ப்புகள் கிடைப்பதை அதாவது நன்றியோடு நாம அதை தெரிவித்துக் கொள்ளணும். ஏனென்றால் நம்மை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மேடை கிடைப்பது மிக சிறந்த விஷயம். மேடைகளை உருவாக்கி கொடுப்பதில் அண்ணன் அவர்கள் தாராள மனப்பான்மையோடு பெருந்தன்மையோடு எங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அப்புறம் நெட்வொர்க்கை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதாவது ஒரு வலைப்பின்னலை அவர் மறைமுகமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அப்படி அந்த வலைப்பின்னலில் நானும் என்னை ஆயுள் கால உறுப்பினராக சேர்த்துக் கொண்டு நானும் பயணிக்க விரும்புகின்றேன். நானும் நிறைய தொடர்ந்து பயணப்படுவதன் மூலமாக கற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய வாய்ப்பாக இதை நான் பயன்படுத்தி எனக்கு தெரிந்த விஷயங்கள், நான் புரிந்து கொண்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேனே தவிர நிச்சயமாக இதற்கு நான் அத்தாரிட்டி அல்ல. யாரையும் அறிவால் கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அன்பால் மட்டுமே கவர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் எளிமையாக இந்த நத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எனக்கு தெரிந்ததை உங்கள் முன் வைக்கிறேன். அதனை நீங்கள் உராய்ச்சி பார்த்து சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல்ல நத்தம் பத்தி ஏன் தேவை தற்பொழுது அப்படின்னா, நம்பர் 1, வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், சட்டத்துறையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், நிலச்சிக்கலில் உழல்பவர்களாக இருக்கட்டும், நிலம் சம்பந்தப்பட்ட வேல்யூவேஷன், வங்கி, கடன் இது போன்ற துறைகளில் இருப்பவர்களாக இருக்கட்டும், வீடு கட்டுவதில் இருக்கின்ற நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும், ஆக ஏதாவது ஒரு வகையில் நிலத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நத்தம் ஏறக்குறைய மிகவும் புரியாத புதிர். அது இன்று வரை ஆன்லைனில் பட்டாவாக ஏற்றப்படவில்லை. முதல் காரணம் அது ஆன்லைன். மற்ற நிலங்கள் எல்லாம், மற்ற புறம்போக்கு மற்ற நிலங்கள் எல்லாம் நஞ்சை புஞ்சை மானாவரி, தீர்வை விதிக்கப்பட்ட தரிசு, தீர்வை விதிக்கப்படாத தரிசு, இதெல்லாம் ஆன்லைனில் ரெஃபரன்ஸுக்காக ஏறி இருக்கிறது. ஆனால் நத்தம் இன்னும் ஏறவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, பதிவுத்துறைக்கு சென்று விட்டால் பத்திரப்பதிவை அப்லோடு செய்யும் பொழுது ஆவண எழுத்தர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆவணத்தை இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யும் பொழுது நத்தத்திற்கென்று தனியாக ஒரு காலம் இருக்கு. அதாவது அது ரெகுலரா தனியாக அதை பிரிச்சு காட்டியிருப்பார். அப்போ பத்திரப்பதிவு துறையிலையும் அந்த நத்தம் என்று ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது. அதே போல நில ஆக்கிரமிப்பு சிக்கல்கள், நில அபகரிப்பு சிக்கல்கள், அதாவது நில அபகரிப்பு மற்றும் நில அபகரிப்பு சிக்கல்களை நாம எப்படி பார்ப்போம்னா, கான்சியஸா, அதாவது இன்டென்ஷனோட செய்யறவங்க, அதாவது மாஃபியாக்கள், அவங்க இதுக்குள்ள வரமாட்டாங்க. அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்கள், சர்வைவலில் வாழ்கின்றவர்கள், ஆளு ஊர்ல இல்லைன்னா, அதாவது வாய்ப்பு கிடைச்சதுனால திருடுவாங்க. அதாவது வேண்டுமென்றே திட்டம் போட்டு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆள் இல்லைன்னு ஒரு குடிசையை போட்டுருவாங்க, ஆள் இல்லைன்னு ஒரு பட்டாவை திருத்திடுவாங்க. இப்போ இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா நத்தம் நிலங்களில் நிறைய நடக்கிறது. அப்புறம் நத்தம் நிலங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான ஆவணங்களையும் ஒரே மாதிரியான தன்மைகளையும் கொண்டனவா என்றால் இல்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. உதாரணமாக சிவகங்கை மாவட்டங்களில், பழைய அருப்புக்கோட்டை பகுதிகளில், பழைய ராமநாதபுரம் பகுதிகளில் 34-35 சென்ட்டுக்கு மிக செட்டியார்கள் தங்களுடைய மனைகளை நத்தத்தில் வைத்திருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே நத்தம் நிலம் 35 சென்ட்டுக்கு மேல யாருக்கும் கிடைக்காது என்று ஒரு சுற்றறிக்கை இருக்கிறது. அப்ப இந்த இடமெல்லாம் அங்கு, அதாவது சிவகங்கை, அருப்புக்கோட்டை, பந்தல்குடி பகுதிகள் எல்லாம், மானாமதுரை இது போன்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னமராவதி இந்த பகுதிகள் எல்லாம் 34 சென்ட்டுக்கு மேலேயே அங்கு
நிலங்கள் வைத்திருப்பார்கள். அது வந்து நத்தத்துல லிமிட் இவ்வளவுதான் எல்லை உச்சவரம்பு இருக்கு, அதுக்கு மேல யாருக்கும் பட்டா கொடுக்க கூடாது. ஆனா அந்த இடத்துல அதிகமாக வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அது மாறுகிறது. அதே போல தமிழ்நாட்டில் நத்தத்துல நத்தம் நிலம்னு சொல்லுவாங்க. அங்க நத்தம் கணக்கு இருக்காது, கிரவுண்ட் ரெண்ட் கணக்கு மட்டும் இருக்கும். அதாவது தரை வாடகை கணக்கு மட்டும் இருக்கும். அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை பகுதிகளில் ஒரு 28 கிராமங்கள்ல கிரவுண்ட் ரெண்ட் கணக்கு மட்டும் இருக்கும். அதாவது பழைய இனா மற்றும் ஜமீன் கிராமங்கள்ல கிரவுண்ட் ரெண்ட் கணக்கு மட்டும், தரை வாடகை கணக்கு மட்டுமே இருக்கும். உதாரணமா நீங்க வந்து பந்தல்குடி கிராமத்தில் நேரடி கள ஆய்வு செய்யும் பொழுது பந்தல்குடி கிராம ரெஜிஸ்டர்ல போய் பாத்தீங்கன்னா அங்க வந்து கிராம நத்த கணக்கு இருக்காது, கிராம நத்த தரை வாடகை கிரவுண்ட் ரெண்ட் ரெக்கார்டு மட்டும்தான் இருக்கும். அதை வச்சுதான் இன்னைக்கு அங்க பத்திரப்பதிவுகள் நடக்குது. அப்போ அதற்கு பிறகு சில ஊர்ல வந்து தூய பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், தூய பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். சில ஊர்ல தோராய பட்டாக்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். சில ஊர்ல நத்தம் சர்வேவே நடக்காமல் இருக்கும். சில ஊர்ல நத்தம் சர்வேவே நடக்காமல் இருக்கும், பட்டாவே இல்லாது இருப்பார் நத்தம் நிலத்தில். சமீபத்திலே கடந்த மாதம் நான் இது வேறு ஒரு பிரச்சனை, நத்தம் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு பிரச்சனை, நத்தம் ஹெல்டு ஓவர் அப்படின்னு ஒரு பிரச்சனை. HO எழுதியிருப்பாங்க பட்டால, என்ன எழுதியிருப்பாங்க, HO அப்படின்னு கணக்கில் எழுதியிருப்பாங்க. ஹெல்டு ஓவர் நத்தம் நிறுத்தப்பட்டது இனங்கள். இந்த நத்தம் நிறுத்தப்பட்டது இனங்கள் பெருந்துறை, மொடக்குறிச்சி, ஈரோடு, கொடுமுடி இந்த தாலுகாவிலே மிக அதிகமாக இருக்கிறது. அங்கு யாருக்குமே வந்து நத்தம் நிறுத்தப்பட்டதுல இனங்களாக இருக்கிறது. அப்ப பிரச்சனை எப்படி பிரிச்சுக்கணும்னா, நத்தம் நிறுத்தப்பட்டது, கிரவுண்ட் ரெண்ட், தோராய பட்டா, தூய பட்டா, சர்வேவே நடக்காத கிராமம், அதாவது அடிப்படை சர்வேவே நடக்காத கிராமம் அப்படின்னு தமிழ்நாட்டுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. இப்போ வழக்கறிஞர்களுக்கு கருத்துரைக்கு நத்தம் நிலங்கள் வரும் பொழுது பத்திரங்களை வரிசைப்படுத்தி கூராய்வு செய்து ஒரு பத்திரத்திற்கும் இன்னொரு பத்திரத்திற்கும் இருக்கின்ற தொடர்புகளை ஆய்வு செய்யும் பொழுது நத்தம் நிலத்தில் டெபுட்டி தாசில்தார் கொடுக்கிற பட்டாவோ அல்லது தாசில்தார் கொடுக்கின்ற பட்டாவோ ஏதாவது ஒரு சான்று விஓ கொடுக்கின்ற சான்றிதழ்களை மட்டும் வைத்துவிட்டு அதனை வைத்து அடிப்படையில அவர்கள் கொடுக்கிறார்கள். பட் ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தகுந்த அதிகார அமைப்பு இல்லாத கொடுத்த கடிதங்கள் செல்லாது. நத்தத்திற்கு ஒவ்வொரு வகை இனத்திற்கும் ஒவ்வொரு அதிகார அமைப்பு உறுதி செய்து கடிதங்களை கொடுக்க வேண்டும், பட்டாக்களை கொடுக்க வேண்டும், அல்லது ஓனர்ஷிப் சர்டிபிகேட்டை கொடுக்க வேண்டும், நில உரிமை சான்றை கொடுக்க வேண்டும். ஆனால் தகுந்த அதிகார அமைப்பு இல்லாதவர்கள் அதை கொடுப்பதனால் அதிலும் நிறைய மோசடிகள், குழப்படிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு வெளிப்படையான ஓப்பனா ஆவணங்கள் டிரான்ஸ்பரண்டா இப்படிதான் அப்படின்னு இல்லாம தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும், பகுதி தோறும், தாலுகா தோறும் கஸ்டமைஸ்டாக ஊருக்கு ஒரு விதமாக நத்தம் நிலங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வகைகளாக இருப்பதனால் உங்களிடம் நத்தம் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு ஆவணங்கள் வரும் பொழுதும், நத்தம் சிக்கல் என்று வரும் பொழுதும் அவர்கள் உடனடியாக வழக்குகளை தாக்கல் செய்து பரிகாரம் தேட முயலும் பொழுது, எங்கேயாவது சின்ன இடர்பாடுகளோடு நிற்கும் பொழுது, என்னிடம் அந்த விஷயங்கள் வரும் பொழுது என்னுடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனாக அந்த கிராமத்தை பற்றி ஆய்வு செய்து அந்த வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் உங்கள் வழக்கில் செய்யும் பொழுது இந்த கருத்துக்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் தகவலாக அவர்களுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை அனுப்பும் பொழுது அவர்களுடைய வழக்கு மிக சிறந்ததாக, அவருடைய வாதங்கள், அவருடைய பிரச்சனையோட புரிந்து கொள்ளும் விதம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா நத்தத்துல என்ன பிரச்சனைனா, உண்மையான நபர்களுக்கு, உரிமையாளர்களுக்கு, அதாவது நத்தத்துல டைட்டில் உரிமையை அவர்கள் பாதிப்பதில்லை. டைட்டிலர் ரைட்ஸுக்குள் நத்தம் நிலம் சம்பந்தப்பட்ட வருவாய் அதிகாரிகள் உள்ளே வருவதில்லை. ஆனால் அனுபவம் சம்பந்தப்பட்டதை பொசசரி ரெக்கார்டில் அவர்களுடைய ஆவணம் மிக
முக்கியமானதாக இருப்பதால் அதில் பிழைகள், தவறுகள், மேல்முறையீடுகள், தவறான நபர்கள் பெயரை போடுவது போன்ற பல சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. வரைபடத்தில் தவறுகள், பாதையில் தவறுகள் என்றெல்லாம் இருக்கிறது. 1 சென்ட்டுக்கு 2 சென்ட்டுக்கு, சின்ன 100 சதுர மீட்டருக்கு, 50 சதுர மீட்டருக்கு எல்லாம். ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அடித்தட்டு நடுத்தர மக்கள் எல்லாம், கிராமங்களில் இருப்பவர்கள் எல்லாம், அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயமாக, அகங்காரம் மேலிட்ட விஷயமாக இருப்பதால் அடிதடி சண்டை, வன்முறை சண்டை, ஒரு அமைதி இல்ல, குழப்பங்கள். இதுல அங்க இருக்கிற மக்கள் ஒரு நல்ல ஒரு சட்ட வழிகாட்டுதல் ஆளுமைகள் இல்லாமல் அங்கங்கே கிடைக்கிற நபர்களை வைத்து போவதால அவர்கள் பாலை பங்கிட்டு, பால்கோவை பங்கிட்டு பொருள் போல அந்த சிக்கலையும் மறுபடியும் முடிக்காமலே வைத்து விடுகிறார்கள். அப்போ மக்களுக்கும் நத்தம் பத்தின விழிப்புணர்வு தேவை. நிலம் சொத்து வாங்க போறவங்களுக்கும், சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறவங்களுக்கும் தேவை. வங்கி கடன் கொடுக்கிறார்கள், நத்தத்திலே வங்கி கடன் கொடுக்கிறார்கள். வங்கி கடன் கொடுக்கும் பொழுது பின் பண்ணணும், அதாவது கூகுள் லொகேஷனை பின் பண்ணணும், எந்த இடம் வீட்டுக்கு கொடுக்குறோன்ட்டு. நத்தம் பட்டா ஒரு இடம், பொசஷன் ஒரு இடம். நத்தம் பட்டா ஒரு பிரிவை பேசுகிறது, அனுபவம் ஒரு இடத்தை பேசுகிறது. மிக எளிமையாக வங்கி கடன் கொடுப்பவர்களை ஏமாற்றி வேறு இடத்தை காட்டி லோன் கொடுக்கிறார்கள். வங்கி கடன் கொடுப்பவர்கள் வேல்யூவேட்டர்கள், நில மதிப்பீட்டாளர்கள், இங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஸ்லிப் ஆயிடுறாங்க. அதாவது எக்ஸ்பர்ட்டுகள் ஸ்லிப் ஆகிறார்கள், எக்ஸ்பர்ட்டுகள் வேல்யூவேட்டர்கள் ஸ்லிப் ஆகி விடுகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம அதுல படிநிலையாக ஒவ்வொன்று பிரச்சனையாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் 5 நிமிடங்கள் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நத்தம் நிலத்தை பொறுத்த வரைக்கும் நத்தம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நத்தம் என்பது தூய தமிழ் வார்த்தை. நத்தம் என்பது அதாவது வாழ்விடம் அப்படின்னு பேரு, வாழ்விடம் பகுதி, வாழ்விட பகுதி. நத்தம் என்பது வாழ்விட பகுதி என்றுதான் இருக்கிறது. இப்போ ஆதி காலத்திலே நத்தத்தில வாழ்றவங்களை, இப்போ உதாரணமாக நாம இப்போ மூணாருக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால், கண்ணன் தேவன் டீ எஸ்டேட்டுக்கு நீங்க போனீங்கன்னா மொத்த டீ எஸ்டேட்டும் கண்ணன் தேவனுடையது. அது ஒரு எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட்ல, டீ எஸ்டேட்ல வேலை பார்க்கிற எஸ்டேட் மக்களுக்காக அங்கு குடியிருப்புகளை உருவாக்கி இருப்பார்கள். அந்த மக்கள் வீடு, பிளே கிரவுண்டு, அந்த மக்களுக்கு கல்யாணம் ஒரு நிகழ்ச்சிகள் செய்வதற்கான வசதிகள், வழிபாடு இடங்கள் ஆக எல்லாமே அந்த எஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் அந்த எஸ்டேட்ல இருக்கிற அந்த இடங்கள், அந்த பகுதிகள், அது கண்ணன் தேவன் டீ எஸ்டேட் தான் அந்த இடத்துக்கு ஓனர். அந்த கண்ணன் தேவன் டீ எஸ்டேட் தான் அந்த ஓனர். அந்த இடத்துல யார் யார் வீடு கட்டி இருக்கிறாங்களோ அந்த அடிப்பகுதி, அடிமனை பகுதி, அடிக்கட்டு மனைப்பகுதி அந்தந்த டீ எஸ்டேட்டில் வேலை செய்வர்களுக்காக இருக்காது. அவர்கள் வேலை செய்யலாம், அனுபவிக்கலாம். அவர்கள் சென்று விட்டால் வேற ஆள் அங்க வரலாம். ஆக அந்த இடம், அந்த குடியிருப்பு அப்படிப்பட்டது. இப்படித்தான் 1800களுக்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கிராமங்கள் ஒவ்வொன்றும் எஸ்டேட்டுகளாக இருந்தது. கிராமங்களை எஸ்டேட் வில்லேஜ்களாக பிரித்திருந்தார்கள். 5ல் 2 பங்கு எஸ்டேட் வில்லேஜ், 5ல் 2 பங்கு. 5 கிராமங்கள் இருந்தால் 2 கிராமங்கள் தமிழ்நாட்டிலே எஸ்டேட் வில்லேஜ். ஒண்ணு அது ஜமீன் எஸ்டேட் ஆக இருக்கும், அல்லது அது ஒரு இனாம்தாரருடைய எஸ்டேட் ஆக இருக்கும், அல்லது அது ஒரு வழிபாட்டு தலத்தின் எஸ்டேட் ஆக இருக்கும். ஆக இந்த 3 எஸ்டேட் வில்லேஜ் ஆக இருக்கும். மீதி 3 கிராமங்கள் நேரடியாக வெள்ளைக்காரர்களுக்கு பாத்தியப்பட்டதாக இருக்கும். 1802 இன்றைய மாவட்ட ஆட்சியர், இன்றைய வட்டாட்சியர், அதாவது அன்று ஐசிஎஸ் படித்தவர்கள் இன்றைய ஐஏஎஸ் கேட்டது போல ஐசிஎஸ் படித்த மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் அந்த வரைமுறைகளை, அந்த அடுக்குகளை அப்பொழுதுதான் உருவாக்குகிறார்கள் 1802. அப்பொழுது எஸ்டேட் கிராமங்களை அந்தந்த எஸ்டேட்டுதாரர்கள் வரி வசூலித்துக் கொள்ளவும், நான் எஸ்டேட் கிராமங்களை தாலுக்தாரரிடம், தாலுகா ஆபீசரிடம் வரி வசூலித்துக் கொள்ளவும் ஒப்படைக்கப்பட்டது. அப்படி என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒண்ணு தெரியும்,
தாலுகா லெவல் இருக்கிற கோர்ட்டை கூட நம்ம பழைய ஆளுங்க எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவல்ல பேசி இருப்போம். அந்த தாலுக் லெவல்ல தான் வழக்கு இருக்கும். நிறைய சட்ட வழக்கறிஞர்களுக்கு புரியும் அந்த பழைய வார்த்தை. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல தாலுக் அப்படி என்பது, அதாவது வெள்ளைக்காரர்கள் உருவாக்கும் பொழுது தாலுக் என்பது இன்னைக்கு இருக்கிற வட்டத்தை பேசும். வெள்ளைக்காரர்களுக்கு முன்பே தாலுக் என்பது வந்து முஸ்லிம் அரசுகளில், அதாவது நவாப் ராஜ் பீரியட்ல தாலுக் என்பது மாவட்டத்தை பேசும், சர்க்கார் என்பதுதான் வட்டத்தை பேசும். நீதித்துறை 1802க்கு முன்பே ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. நில நிர்வாகத்துறை 1802க்கு அப்புறம் வந்தது. அந்த இடத்துல தாலுகா என்பது வட்டத்தை பேசும். நீதித்துறையில தாலுகா என்பது பழைய உங்களுக்கு பழைய நவாப் ஆட்சி காலத்துல இருந்த மாவட்டத்தை பேசும். இன்றும் நிறைய பாத்தீங்கன்னா தாலுக்கு லெவல்ல இருக்கிறது வந்து மாவட்ட லெவல்ல அந்த உங்களுக்கு அந்த பழைய நீதிமன்ற வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக அது உதாரணத்துக்காக சொல்றேன். ஆக அந்த 1802 தான் இது எஸ்டாப்ளிஷ் உருவாக்கப்பட்டு விட்டது. அப்படி உருவாக்கப்பட்டதுல நத்தம் நிலங்கள் எஸ்டேட்டுகள் எப்படி இருந்ததோ, ஒரு டி எஸ்டேட், கண்ணன் தேவன் டி எஸ்டேட் எப்படி இருந்ததோ அதே போலதான் அன்று இருந்தது. நத்தம் நிலங்களில் இருக்கின்ற மக்கள் அங்கு இருந்து கொள்ளலாம், வாழ்ந்து கொள்ளலாம், வாழ்விடமாக அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த கிராமத்தில் விவசாயமாக, விவசாய கூலியாக, அல்லது பண்ணையாளாக, அல்லது கிராம ஊழியம் செய்பவர்களாக, அல்ல கிராமத்தில் ஏதாவது ஒரு ஆர்டிசான் தொழில் செய்பவர்களாக அவர்கள் அங்கு இருப்பார்கள். அவ்வளவுதான். ஆக மொத்தம் அவர்கள் தங்குவதற்கான வாழ்விட பகுதி. அந்த வாழ்விட பகுதியை வெள்ளைக்காரர்கள் நிலத்தை அளந்து நில அளவை செய்து கணக்கிட்டு யார் யார் எந்தெந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று சூப்பர் போக்கஸாக அந்த அடிக்கட்டு மனை பகுதிகளை உட்பிரிவு செய்து அதற்கு பட்டா கொடுத்து அதற்கு வரி வசூல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. அவர்கள் அதனை விட்டுவிட்டார்கள். அந்த வாழ்விட பகுதிகளின் சுற்றளவை மட்டும் அளந்துவிட்டு, அந்த வாழ்விட பகுதிகளின் சுற்றளவை மட்டும் அளந்துவிட்டு இது நத்தம் பகுதி என்றும், எதிர்காலத்தில் நத்தமா இன்னும் கூட வேண்டும் என்று நத்தத்திலிருந்து 50 கஜ தூரம் புஞ்சை நிலங்களையும் அளந்துவிட்டு நத்தத்திலிருந்து 50 கஜ தூரம் இருக்கிறது என்று அளந்து விட்டுதான், அதனையும் ஒதுக்கி விட்டுதான், எதிர்கால நத்தம் அது ஒதுக்கி விட்டுதான் மீதி நிலங்களை நஞ்சை, புஞ்சை, மானாவாரி, தரிசு என்று வகைப்படுத்தி நில அளவைகள் மேற்கொண்டு சர்வே எண்கள் கொடுத்து அதற்கு வந்து வரி விதித்து கதாஸ்டர் சர்வே என்று விவசாய வரி விதிப்பு சர்வேவை நடத்தி வரிகளை வாங்கினார்கள். அப்போ அவர்கள் அப்படி பண்ணும் பொழுது ஜமீன் கிராமங்களுக்கு நில அளவை செய்தார்கள். ஜமீன் கிராமங்களுக்கு நில அளவை செய்வதற்கு ஜமீன்கள் பணம் கட்டி செய்து கொண்டார்கள். தாலுக்தாரர்கள் தங்களுடைய கிராமங்களை வெள்ளையர்கள் நேரடியாகவே சர்வே செய்தார். அப்படி 2 பகுதிகளில் செய்யும் பொழுதும் நத்தம் கிராமங்கள் அவுட்டர் பவுண்டரி மற்றும் சுற்றளவை மட்டும் அளந்து பொதுவாக விட்டுவிட்டார்கள். இதுதான் நத்தத்துல இருக்கிற மிக முக்கியமானது. 1948ஆம் ஆண்டு, அதாவது 1802 எஸ்டேட் கிராமங்கள் ஜமீன்தாருக்கு மேல்வார உரிமைகள் கொடுக்கப்பட்டு இந்த கிராமங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் வரி வசூல் செய்து கொள்ளுங்கள் என்று உரிமை 802 கொடுக்கப்பட்டது. 1948 அன்கண்டிஷனாக அந்த சட்டப்படி வந்து அதனை, அதாவது கலைக்கப்பட்டது, ஜமீன் உரிமை ஒழிக்கப்பட்டது. அப்படி ஒழிக்கும் பொழுது ஜமீன் ஆக்ட்ல பிரிவு 3 என்ன சொல்றாங்கன்னா, எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் 1948 பிரிவு 3 என்ன சொல்றாங்கன்னா, இத போல நாங்கள் எல்லா ஜமீன் உரிமைகளையும் நாங்கள் ஒழித்து விடுகிறோம். ஜமீனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை 802 கொடுக்கப்பட்ட உரிமையை 48 நாங்கள் ஜமீன் காணது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஜமீன் அங்கு கிராமங்களின் மீது ஒரு கட்டுப்பாடு, வாழ்விட பகுதிகளின் மீது ஒரு கட்டுப்பாடை வைத்திருக்கிறார். அதையும் நாங்கள் ஒழித்து விட்டோம். ஆனால் ஒழித்து விட்டோமே தவிர அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு அவளுடைய டைட்டில் ரைட்ஸ்ல நாங்க உள்ள வந்து அதை நாங்கள் ஒழிக்கவில்லை, எக்ஸ்க்ளூடிங் தான் அப்படின்னு எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்ல அங்கங்கு வாழ்கின்ற மக்களுக்கு நத்தம் அவர்களுக்கான உரிமை என்று ஒரு சட்டத்துல வருதுன்னா அது எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் சட்டத்துலதான் முத அதை சொல்றாங்க. அப்போ நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது,
ஒரு நத்தம் சிக்கல் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட், அது எஸ்டேட் கிராமமா நான் எஸ்டேட் கிராமமா? எஸ்டேட் கிராமம் என்றால் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் படியே அரசே அதோட அந்த உரிமைக்குள்ள வரல, மக்களுக்கு கொடுத்து விடுகிறது. எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் படியே மக்களுக்கு டைட்டில் ரைட்ஸ் கொடுத்து விடுகிறது. அவர்கள் உரிமையை எதுவுமே தொடலை. ஆனால் அதற்கு மேல் அந்த வீடுகளுக்கு ஏதாவது வரி வாங்குகின்ற உரிமையை ஜமீன் வைத்திருந்தால் அந்த உரிமையை அந்த ஆக்ட் அழித்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அந்த காலத்துல எஸ்டேட் நத்தத்துல குளங்கள் இருந்தால், நத்தத்துல சாதிக்கு ஒரு குளம், ஊருக்கு ஒரு குளம், இந்த சமுதாயத்துக்கு குளம், குடும்பத்துக்கு ஒரு குளம் அப்படி இருந்ததெல்லாம் இதே எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு 1974 அந்த குளங்கள் எல்லாம் அரசு மக்கள் பயன்பாட்டுக்கானது என்று ஒரு செக்ஷன் போட்டு நத்தத்தை, அதாவது பொது குளம் போன்ற பொது இடத்தை அரசுக்கும், மக்கள் வாழ்கின்ற பகுதிகளை அந்த மக்களுக்குமே கொடுத்ததுதான் அந்த சட்டம். இது எஸ்டேட் கிராமங்கள். நான் எஸ்டேட் கிராமங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே அது மக்களுக்கானதாக வெள்ளையர்கள் கொடுத்து விட்டார்கள். ஆரம்பத்திலிருந்தே மக்களுக்கானதாக வெள்ளையர்கள் கொடுத்து விட்டார்கள். நாம் அதன் பிறகு நம்ம அரசு நில உச்சவரம்பு சட்டம், நில சீர்திருத்த சட்டம் சுதந்திரத்துக்கு அப்புறம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி 70 இன்னும் அளக்காத பகுதிகள்லாம் அளந்து புதுக்கோட்டையை உள்ள கொண்டு வந்து, கன்னியாகுமரியை உள்ள கொண்டு வந்து, இதெல்லாம் 60-70 நடக்குது. ஒரு முழுமையான தமிழ்நாடு மாநிலமாக மாறுகின்ற வேலையே ஒரு 70 தான் கம்ப்ளீட்டா மாறுது. சர்வே நடந்து ஒரு முழுமையாக முடிகிறது. அதன் பிறகுதான் முதலில் மற்ற நிலங்கள் நஞ்சை, புஞ்சை, மானாவாரி, பிற மாநிலிருந்து வந்த பகுதிகள் எல்லாத்தையும் சர்வே செய்து முடித்து விட்ட பிறகுதான் இனி நாம் நத்தம் நிலங்களையும் சர்வே செய்ய வேண்டும். நத்தம் நிலங்களையும் சர்வே செய்து அந்த அதில் யார் வசிக்கின்றார்களோ அவர்களுக்கே பட்டா கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த அரசாணை 1987 ஆண்டு அரசாணை எண் 1177 1987 ஆண்டு அரசாணையின்படி நத்தம் நாம சர்வே செய்து சுற்றளவை மட்டும் அளந்தது இல்லாமல் யார் யார் எந்தெந்த மனைக்கட்டு பகுதிகளிலே இருக்கிறார்களோ அந்தந்த மனைக்கட்டு பகுதிகளிலே அவர்களுக்கு ஏற்கனவே டைட்டில் ரைட்ஸை எஸ்டேட் கிராமங்களில் கொடுக்கப்பட்டது. அதுல நம்ம உள்ள போல, ஆனால் உறுதி செய்து பொசசரி ரெக்கார்டான பட்டாவை தருகிறார்கள். பட்டா என்பது டைட்டில் ரெக்கார்டு அல்ல, பொசசரி ரெக்கார்டுக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். உறுதிப்படுத்தி மீதி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யாத வண்ணம் தடுத்து அதனை அரசு சொத்தாக்கி அது அரசுக்கு கொண்டு வந்து அரசின் பொது திட்டங்களுக்கு அல்லது நிலமற்ற மக்களுக்கு புதிய ஒப்படைகளை வருவாய் ஆணையின்படி கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த அரசாணை முதலில் போடப்படுகிறது. எல்லா சர்வேவும் முடித்து விட்ட பிறகு நஞ்சை, புஞ்சை, மானாவாரி எல்லாம் யூடிஆர் சர்வே, ஆர்எஸ்ஆர் மறுநில அளவை சர்வே, சப்ளிமெண்ட் சர்வே போன்ற சர்வேக்கள் எல்லாம் முடித்து விட்ட பிறகு நத்தத்தை சர்வே செய்து நத்தம் நிலவரி திட்டம் செய்து தர வேண்டும் என்று முதல்ல முடிவு செய்யப்படுகிறது. அது 1987 முடிவு செய்யப்படுகிறது. 87 முடிவு செய்யப்பட்டு விட்டாலும் 88 ஆட்சி மாறுகிறது. 91 88 ஆட்சி மாறி 91 அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 96 வரை தமிழகம் முழுவதும் அது செயல்படுத்தப்படுகிறது. அப்படி செயல்படுத்தப்படும் பொழுது உதாரணத்திற்காக நான் என்ன சொல்றேன்னா, நத்தம் நிலவரி திட்ட அலுவலரை நியமிக்கிறது. உதாரணத்திற்கு நான் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்துல புஞ்சை புளியம்பட்டி கிராமத்துல நத்தம் நிலவரி திட்ட சர்வே செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதற்கு நம்ம சரவண அரவிந்தன் நத்தம் நிலவரி திட்ட அலுவலராக
அவரை அங்க அனுப்புறாங்க. நத்த அண்ணன் நீங்க போறீங்க, நத்த நிலவரத்திட்ட சர்வே பண்றீங்க அப்படின்னும் போது அவரு அங்க போன உடனே அவருக்கு வரவேற்று தங்க வைக்க தாலுகா அங்க மக்கள் நீ பட்டா கொடுக்க போறாரு அப்படின்றதுனால அவருக்கு ராஜ மரியாதை செய்து அன்பு உபசரிப்பு செய்து அப்புறம் தன்னை பார்த்து மனு ஆளு கேட்டது போல கூடுதலாக நீங்கள் நிலைத்தால் பட்டா கொடுப்பதற்கு உங்களுக்கு சர்வ சுதந்திர உரிமை இருக்குது, நீங்க பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த பட்டா கொடுக்கிற நிகழ்வு எப்படி ஒரு நியாயமற்றதாக அமையும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஐயா நீங்க இந்த கைட்லைன் படிதான் பட்டா கொடுக்கணும், அந்த கைட்லைனை மீறினா மேல்முறையீடுல நீங்க கொடுக்குற பட்டா ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட கொடுக்குறாங்க. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஏடா உடமா கொடுத்துட்டாங்க, முறை இல்லாம கொடுத்துட்டாங்க, அதற்கெல்லாம் ஆவணம் இல்ல, இஷ்டத்துக்கு பேரை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட நம்ம பாத்தீங்கன்னா எரர் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ISO ஸ்டாண்டர்டுனா உங்களுக்கு 100ல ஒரு 10% தப்பு நடக்கும். அதே டப்பாவாலா ஸ்டாண்டர்டுனா 100ல உங்களுக்கு 6 சிக்மா ஸ்டாண்டர்டுன்னு நம்ம சொல்லுவோம். 6 சிக்மா ஸ்டாண்டர்டு படி நீங்க பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா 0.6 தான், அதாவது 1% கீழே 0.5% கீழே தான் தவறுகள் நடக்கும். பட் ஆனா நம்மளுடைய தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நாம அப்படி 6 சிக்மா ஸ்டாண்டர்ட்லயோ ஒரு ISO ஸ்டாண்டர்ட்லயோ அந்த வேலைகளை நாம் தரம் செய்ய முடியாது. 1990களில் இருக்கின்ற தொழில்நுட்பங்களை வைத்துக்கொண்டு, இருக்கின்ற அரசு அலுவலர்களை வைத்துக்கொண்டு, இருக்கின்ற தகவல்களையும் தரவுகளையும், அதுக்கப்புறம் அரசு 2 அடி வைத்தால் மக்கள் 4 அடி வைக்கணும். மக்கள் அப்பெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வு கம்மி. அப்போ இப்ப இருக்கிற இந்த போல அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கம்மி. அப்போ நீங்க அந்த டைம்ல இதெல்லாம் இருக்கும் பொழுது இருக்கின்ற பிழைகளை என்னுடைய அனுபவத்தில் அதை தவறுகள் நடந்திருக்கிறது சாதாரணமாகத்தான் பார்க்கின்றேன். ஆனால் 20% மேல் பிழைகள் என்பது என்னுடைய கணிப்பு. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 16,000 17,000 கிராமங்கள் 20,000க்கு மேற்பட்ட நத்தம் சர்வே பகுதிகள் இருந்திருக்க வாய்ப்புண்டு. அப்படினாலே அதுல நிறைய கிராமங்களுக்கு தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். அதனால் இப்பொழுது பெரிய பிரச்சனை வருது. ஆனா உடனே 90ல இருந்து 97க்குள்ள முடிச்சுட்டு தவறு எங்க நடந்ததுன்னா 97ல இருந்து 2000த்திற்குள்ள அந்த தவறுகளை அதாவது சரிபடுத்தும் பணி சர்வே செய்து விட்டார்கள். அதன் பிறகு அதனை முறைப்படுத்தும் பணி, அதனை சரிபடுத்தும் பணி, அதனை இன்று வரை செய்யாததனால் நீதிமன்றத்திலே அதிக அளவு நத்தம் சம்பந்தப்பட்ட அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களின் வழக்குகள் குவிந்திருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. விவரம் தெரிந்தவர்கள் அதில் சுதாரித்து பிழைத்துக் கொள்கிறார்கள். அந்த தந்திரத்துல அந்த ஓட்டையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்பாவிகள் விவரம் தெரியாதவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்போ நடந்த தவறை பொறுத்தவரை நான் என்னுடைய புரிதல் என்னவென்றால், சர்வே நடந்ததில் பிழைகள் வருகிறலாம், தப்பில்லை. அதை அடுத்து முறைப்படுத்துகின்ற வேலையை இன்று வரை செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அது இடியாவது செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் நம்ம பார்வை. அப்போ நாம இப்ப அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சரவண அரவிந்தனுக்கு அவர் நத்தம் நிலவர திட்ட அலுவலராக இருந்தால் அவருக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுத்தாங்க அப்படின்றதை நீங்கள் புரிந்து கொண்டால் நாம் எளிமையாக நாம் அந்த விஷயத்தை கணித்து விடலாம். ஐயா நீங்க போறீங்க, அந்த கிராமத்துக்கு போறீங்க, அந்த கிராமத்துல ஒருத்தர் 30 ஆண்டுகளாக அங்கு வசிப்பதற்கான குடியிருப்பு ரசீது, வரி ரசீது அல்லது ஸ்திரமான கட்டிடம், ஒரு கல்கட்டு வீடு, ஒரு மரக்கட்டு வீடு, அதை பார்த்தால் 30 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கின்ற அந்த பக்குவம் இருக்கிறது என்றால் நீங்கள் அதனையெல்லாம் குறிப்பெடுத்து தாராளமாக அவர்களுக்கு பட்டா கொடுக்கலாம். பட்டா கொடுக்கும்போது கண்டிஷன், அவர்கள் எங்கு வீடு கட்டி இருக்கிறார்களோ அந்த பகுதியும் அதிலிருந்து புழங்கும் பகுதிக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அவை 34 சென்ட்டுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு 14 ஹெக்டேர், 34 சென்ட் இல்ல 14 ஹெக்டேருக்கு
35 செட்டு கூட குறைய வரும். 14 ஹெக்டேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. சார் ஒருத்தர் 14 ஹெக்டேர்ல பெருசா ஒரு வீடு கட்டி இருக்கிறாருன்னா அது ஏதாவது அந்த காலத்து செட்டியார் மனையா இருக்கும், அந்த காலத்து பெரிய வீடா இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் 5 சென்ட் 3 சென்ட் 4 சென்ட் இல்லைன்னா 10 சென்ட் அந்த அளவுக்கு தான் இருப்பார்கள். அப்படின்னு சொல்றாங்க. ரைட், பெரிய பெரிய வீடுகளுக்கு போகும்பொழுது நீங்க பட்டா கொடுத்துடலாம். இதெல்லாம் பார்த்து அனுபவம் இருக்கிறது என்பது உறுதி செய்து கொண்டு அதனை ஆவணப்படுத்த வேண்டும். அது அந்த ஆவணப்படுத்துதல் இருக்கிறதுக்கு பேரு பாத்தீங்கன்னா 9(2) நோட்டீஸ். அந்த படிவம் 9(2) அவரு அது சர்வேல அவர் அதை ஆவணப்படுத்தி வைத்திருப்பார். இதனால் நான் அவர்களுக்கு பட்டா கொடுக்கிறேன் என்று. இல்ல இன்னொரு வகை இருக்கிறது. ஐயா, இதுவே நீங்கள் அந்த காலத்து சேரிகளுக்குள்ள போறீங்க, அவர்கள் இவ்வளவு வீடு கிறிஸ்தமான கட்டிடம் கட்டியிருக்க மாட்டாங்க. அது பனை ஓலையால தென்னை ஓலையால கூரை வேந்த வீடாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்துல அவர்களுக்கு நீங்கள் அனுபவத்தை பார்த்து எப்படி உங்களால் பட்டா கொடுக்க முடியும் என்ற பொழுது சரவணந்த அரவிந்த் அவர்கள் தனிப்பட்ட முறையில நத்தம் நிலவரி திட்ட அலுவலராக அவர் பட்டா கொடுக்காத உரிமை இல்லை. அந்த நேரத்துல இன்னொரு அத்தாரிட்டியான ரெகுலர் தாசில்தார், உதாரணமாக நம்ம சீதா குற்றாலிங்க அவர்கள் அவங்க ரெகுலர் தாசில்தார், அவர்கள் அந்த கூரை பகுதியில் குடிசை பகுதியில் வாழ்கின்ற அந்த மக்களை பார்த்து ஆம் இவர்கள் 30 ஆண்டுகளாக இங்கே வாழ்கிறார்கள் என்றோ சொல்லியோ அவர்களுக்கு ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் படி 21 படி ஒப்படை பட்டா கொடுக்க வேண்டும். அவர்கள் அசைன்மெண்ட் பட்டா கொடுத்ததற்கு பிறகுதான் இவர் நத்தம் பட்டா கொடுக்க வேண்டும். ஏன்னா அசைன்மெண்ட் பட்டாவிலே அசைன்மெண்ட் பட்டா மட்டுமே டைட்டில், மீதி பட்டாக்கள் எல்லாம் டைட்டில் அல்ல. அதனாலதான் நத்தத்திலே ரெகுலர் தாசில்தார் டைட்டிலை கொடுத்த பிறகு நத்தம் நிலவரி திட்ட தாசில்தார் நத்தம் பட்டாவை கொடுக்க வேண்டும் என்று. அது போன்ற இடங்களில் ரெண்டு விஷயங்களை இணைத்து இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த தகவலே தெரியாது. நத்தம் பட்டா கொடுத்துட்டாங்க, தப்பா கொடுத்துட்டாங்கன்னுவாங்க. அப்ப நானு ஆர்பிஐல அசைன்மெண்ட் ரெக்கார்ட 2Jல நேரடியா கோட்டாட்சியர் ஆபீஸ்ல தேடி போய் பார்க்கும்போது இவர்களுக்கு கொடுத்தவருக்கு டைட்டில் இருக்கிறது என்று நான் சொல்லி வழக்குகளுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுத்தேன். இது போல இருக்கும். இது ஒரு வகை. அடுத்ததாக மூன்றாவது ஒரு வகை, வீடு இல்லாததனால் அந்த இடத்துல காலியா இருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு செக்குப்பந்தி பொருந்தி பத்திரங்கள் இருந்தால், இப்ப இந்த சட்டம் போடும்போது 1987 அரசாணை, அதனால் அதிலிருந்து 30 ஆண்டுகள் என்று சொல்லி 1957க்கு முன்பு பத்திரங்கள் இருந்தால் அந்த பத்திரங்களை வைத்து அதனுடைய செக்குப்பந்தி தற்பொழுது பொருதி போகிறது என்ற நிலையிலே அனுபவம் இல்லை என்றாலும் அவர்களுக்கு பட்டா கொடுப்பது மூன்றாவது வகை. நம்பர் 1 சிரமமான அனுபவத்தை வைத்து, நம்பர் 2 சிரமமான அனுபவம் இல்லை என்றாலும் ரெகுலர் தாசில்தாருடைய அசைன்மெண்டை வைத்து, மூன்றாவது பத்திரங்களை வைத்து 1957 இருக்கின்ற பத்திரங்கள். அந்த பத்திரங்கள் ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் ஒரே சர்வே எண்ணை தான் காட்டும், அல்லது சர்வே எண்ணை காட்டாது, செக்குப்பந்தியை தான் காட்டும். அந்த செக்குப்பந்தி பொருந்தி போவதை பார்த்துதான் அவர்கள் அந்த பட்டாவை கொடுக்க வேண்டும். அப்ப இந்த 3 கண்டிஷன் அடிப்படையிலே அவர் போய் அந்த கிராமங்களுக்கு அவர் பட்டா கொடுக்கிறார். புஞ்சை புளியம்பட்டிக்கு அவர் பட்டா கொடுக்கிறார். அதே நேரத்துல நம்ம அந்த தம்பி ஒருத்தர் போறாரு, தஞ்சாவூர் பகுதிக்கு போறாரு. தஞ்சாவூர் பகுதிக்கு அவர் போகும்போது நத்தம் பட்டா கொடுக்கறதுக்கு போறார். தம்பியை நம்ம சரவணந்தே போறார். ரிப்பீட் ஆகி அவர் தஞ்சாவூருக்கு போய் கொடுக்க போறாரு. அங்க அவர் போய் பட்டா கொடுக்கும்போது அங்க என்ன சொல்றாங்க, ஐயா இதெல்லாம் நஞ்சங்க, நத்தம் கிடையாது. ஏன்னா அந்த ஊர்ல நஞ்சை நிலத்துல புஞ்சை நிலத்துல நடுவுல அந்த வேலை செய்யறவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த காலத்துல தங்க வச்சிருப்பாங்க குடிவார உரிமைக்காரங்களை உழவட பண்றது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில போனீங்கன்னா, திருநெல்வேலி டவுன்ல, திருநெல்வேலி கோயில்ல இருந்து போற பகுதியில பாத்தீங்கன்னா நெல் களஞ்சியமா இருக்கும், நடுவுல கொஞ்சம் வீடெல்லாம் இருக்கும்.
வெறும் கொஞ்சம் பேர் தான் கோணாருங்களா இருப்பாங்க அங்க தனியா. எங்களுக்குதான் வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவன் அப்படி ஒதுக்கி, அதாவது நஞ்சை நிலங்களில மத்தியில இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னன்னா சர்வே பண்ணி அவங்களுக்கு நத்தம் பட்டா கொடுக்கணும். ஏன்னா அது நஞ்சை நிலமா இருக்கு. நஞ்சை நிலமா இருக்கிறது நத்தம் பட்டா கொடுக்க முடியாது. ஏன்னா அது நஞ்சை நிலை இது பட்டா வகையில வரல. அப்படின்றதுனால அப்ப அவர்களுக்கு ஒரு ஆக்ட், அதாவது நில சீர்திருத்த சட்டத்துல அவங்களுக்கு குடியிருப்பு கன்ஃபர்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பேரு. 1972 குடியிருப்பு கன்ஃபர்மெண்ட் ஆக்ட்ல அத வந்து யார் எவ்வளவு பெரிய பண்ணையார்கிட்ட அந்த நிலம் இருந்தாலும், யார் கோயில்கிட்ட அவங்க கோயிலுக்கு நிலம் இருந்தாலும் அதை மீட்டு அந்த குடியிருப்புதாரருக்கே உட்பிரிவு செய்து வரைந்து அந்த கன்ஃபர்மெண்ட் ஆக்ட் படி அந்த வாழ்விட பகுதியை அவனுக்கே கொடுத்துருப்பாங்க. அப்படி கன்ஃபர்மெண்ட் ஆக்ட் படி முதல்ல கொடுத்துட்டு அதன் டைட்டிலா வைத்து அதன் அடிப்படையில நத்தம் பட்டா கொடுப்பாங்க. இது தஞ்சை பகுதிகளிலே பெரும்பாலும் நடந்திருக்கிறது. ஏன்னா அங்க வந்து விவசாய வேலைகள், ஏன்னா அது மிகப்பெரிய அந்த காலத்து அக்ரிகல்ச்சர் எஸ்டேட், அதனால மிகப்பெரிய பண்ணையார்த்தனம் இருந்த ஊருனால அந்த மக்களுக்கு எஸ்டேட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. அந்த காலத்து அக்ரிகல்ச்சர் எஸ்டேட்டுக்குள்ளே இருந்ததுனால அவர்களுக்கு இந்த எஸ்டேட் இந்த கன்ஃபர்மேஷன் ஆக்டின் படி கொடுத்துட்டு ஒப்படைப்பட்டா கொடுத்துருக்காங்க. இதே வந்து செங்கல்பட்டு மாவட்டம் பகுதிகளில், விழுப்புரம் மாவட்டம், படார்காடு, தென்னார்காடு, நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, இந்த பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா மிராசு கையில நிலம் இருக்கும். அப்படி மிராசு கையில நிலம் இருக்கும்போது ரெட்டியார் வீட்டுல நிலம் இருக்கும், மொழியார் வீட்டுல நிலம் இருக்கும், பெரியார் வீட்டுல. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுல குடிவார உரிமையில அவங்க தங்க வச்சிருப்பாங்க, ஆதி திராவிடர்களை தங்க வச்சிருப்பாங்க. அது அவங்க ஒரு 10 வீடு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது 30, 40 வீடா, 50 வீடா அந்த பக்கம் அது வந்து அது ஒரு காலனியாக அது மாறி இருக்கும். அப்ப அதை என்னையா பண்றது அப்படின்றதுக்கு தமிழ்நாடு, அதாவது லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், அதாவது ஆதி திராவிடர் நலத்துறை அக்விசிஷன் ஆக்ட், அதாவது ஹரிஜன் வெல்ஃபேர் நில ஆர்ஜித சட்டத்தின்படி அந்த நிலத்தை எடுத்து அந்த நிலத்தின் அடிப்படையில அந்த நஷ்ட ஈட்டை அந்த மிராசுகளுக்கு வழங்கிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைட்டில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு நத்தம் பட்டா கொடுத்துருப்பாங்க. ஆக நாம இப்ப புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வரிசைப்படுத்தி சொல்கின்றேன், அசைன்மெண்ட் பட்டாப்படி கொடுத்திருப்பார்கள். RSO ரெகுலர் தாசில்தாருடைய அசைன்மெண்ட் பட்டாவை டைட்டிலாக வைத்து நத்தம் பட்டா கொடுத்திருப்பார்கள். அல்லது நில சீர்திருத்தத்துறையின் கன்ஃபர்மெண்ட் ஆக்டின் படி அவர்களுக்கு பட்டா கொடுத்திருப்பாங்க. அல்லது ஹரிஜன் வெல்ஃபேர் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி அவர்களுக்கு நிலத்தை ஒப்படைத்து விட்டு அதன் பிறகு நத்தம் பட்டா கொடுத்திருப்பாங்க. அல்லது 1957க்கு முன்பான டைட்டிலர் பத்திரங்களை வைத்து வந்து பட்டா கொடுத்திருப்பாங்க. ஸ்திரமான அனுபவம் தெரிகின்றது அப்படின்ற அடிப்படையிலையும் பட்டா கொடுத்திருப்பார்கள் என்பதை புரிஞ்சுக்கலாம். இதன் அடிப்படையில தான் அந்த தாசில்தாரு நம்ம சரவண போய் நத்தம் தாசில்தார் தான் அவர்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும். இப்ப ஆரம்பத்துல போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான தவறான முறையில சில வழிகாட்டுதல்களை செய்து கொடுத்தாங்க. என்னன்னா, போனவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. அதாவது முன்பத்திரமே இல்லை, அதாவது முன்பத்திரமே இல்ல. முன்பத்திரத்துல 34 சென்டோ 10 சென்டோ 20 சென்டோ மென்ஷன் பண்ணல. ஆனா அந்த மக்கள் வீடு கட்டி அந்த ஷூரா இருந்த பகுதி மட்டும் 4 சென்ட். ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து கழிப்பிடம் இப்ப இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே கட்ட மாட்டோம். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி கட்டுவோம். அப்பெல்லாம் வந்து நடந்து போற மாதிரி கொள்ளைய வச்சிருப்பாங்க. 11 சென்ட்ல இருந்திருப்பான். ஒரு மூலையில வந்து கிணறையும் கக்கூசையும் வச்சிருப்பான். மாடு ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பான். வைக்கப்பொதி ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இதனையெல்லாம் கணக்கெடுத்து பரப்பளவை கணக்கிடாமல் அவர்கள் வீடு கட்டி வாழ்ந்த பகுதியை மட்டும் கணக்கிட்டு அதற்கு மட்டும் பட்டா கொடுத்துட்டாங்க. அதற்கு மட்டும் பட்டா கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற பகுதிய தனியா வெட்டி கட் பண்ணி அதுக்கு தனியா ஒரு உட்பிரிவு நம்பர் கொடுத்து சர்க்கார் காலி நத்தம், அரசு புறம்போக்கு காலி நத்தம் என்று அதனை வகைப்படுத்தி விட்டார்கள். ஆக நத்தம் சர்வேவிற்கு முன்பு நத்தம் என்ற நிலம்தான் இருந்ததை தவிர நத்தம் சர்வேவிற்கு பிறகு அரசு ஆவணங்களை
காலிநத்தம் என்ற ஒரு புதிய வகையான இனம் உருவாகியது. புதிய வகையான இனம் உருவாகியது. அப்போ இந்த நம்ம சர்வேந்தர் என்ன செய்யறாருன்னா, நிறைய காலி நிலங்களை உருவாக்கி கொடுத்தா அரசுக்கு நிறைய நிலங்களை எடுத்து கொடுத்ததா. அதனால அவர் போய் என்ன பண்றாரு, அளக்கும் போது பார்த்துட்டு, நீ இருந்த இடத்துக்கு தான் கொடுப்பேன், நீ இன்னும் அந்த 11 சென்ட்டுக்கு வேணும்ன்றியா, 11 சென்ட்டுக்கு பத்திரம் இருந்தாதான் கொடுப்பேன், இது போன்ற விஷயங்களில் எல்லாம் சொல்லி கட் பண்ணி பட்டா கொடுத்தான். அடுத்து ஒரு வகை பத்திரம் இருந்திருக்கும், ஆனா யாரும் போற வந்திருக்க மாட்டாங்க. சிங்கப்பூர் போயிருப்பாங்க, வெளியூருக்கு போயிருப்பாங்க, எங்கேயாவது டி எஸ்டேட்ல போய் வேலை பார்த்திருப்பாங்க, ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப யாருமே வந்து கோரலனாலும் அந்த பகுதிய காலி நத்தம் என்று போட்டு விடுவார்கள். கோராததை, அனாதையாக விடப்பட்டதையும் காலி நத்தம் என்று போட்டிருப்பார். அதாவது பத்திரம் அனுபவிச்சுட்டு பத்திரம் இல்லாததையும் போட்டிருப்பாங்க, கோராததையும் போட்டிருப்பாங்க, தவறுதலாகவும் காலி நத்தம் என்று போட்டிருப்பாங்க. காலி நத்தம்னு ஒரு இனம் அப்பதான் உருவாகும். இப்போ இந்த சர்வே போய் அவரு ஒவ்வொரு ஊரா தமிழ்நாடு முழுக்க பண்றாரு. இந்த சர்வேவோட ஹெட் ஆபீஸ் அப்போ வந்து தஞ்சாவூர். இப்போ சரவண அரவிந்தன் வந்து ஒரு தப்பான ஒரு நத்தம் பட்டாவை கொடுத்துட்டாருன்னா, இந்த நான் சொன்ன விதிகளின்படி கொடுத்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் இந்த விதியை மீறி அவர் கொடுத்துட்டார், பாகுபாடோடு இன்டிஸ்கிரிமினேட்டா கொடுத்துட்டாரு அப்படின்னா, அப்போ அதை மேல்முறையீடு அன்னைக்கு தஞ்சாவூருக்கு தான் போக வேண்டிய நிலைவு இருந்தது. செட்டில்மெண்ட் ஆபீசர் அப்போ தஞ்சாவூர்ல ஒரத்தநாட்டுல இருந்தார். அப்போ அங்க போய் அப்பீலுக்கு போய் ஒரு தப்பா கொடுத்துட்டாருன்னு திருத்திக்கிட்டு வரணும். இதான் வேலை. அன்றைய போக்குவரத்து, அன்றைய காலம், இன்னைக்கு இருக்கிற 6 வழிப்பாதை 4 வழிப்பாதை அன்னைக்கு இருக்கிறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு எல்லாம் புளிய மர சாலைகள் தான். ஆனா நல்லாதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு போக்குவரத்து வசதி, தொடர்பு வசதிகள் இல்ல, எல்லாம் கடிதம்னால பெரிய மக்கள் அந்த அளவுக்கு போகல. குடியிருப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா உலகமயமாக்கலுக்கு இருக்கின்ற நில உயர்வு அன்னைக்கு அது இல்ல, இன்னைக்கு இருக்கிற இது அன்னைக்கு இல்லாதனால அப்பீலுக்கு போகாமலேயே விட்டு விட்டார்கள் நிறைய. அப்பொழுது 94 80 சில அப்பீல்கள் அங்க போகுது. அப்பீல்கள் போகும்போது இந்த தவறுகளை கண்டுபிடிக்கிறார்கள். சரவணன் அரவிந்தன் போல போறவங்க இது போல கொஞ்சம் தப்பா சூறா இருக்கிறது மட்டும் போட்டுடுறாங்க. இந்த ஆடு, இந்த மாட்டு பொதி, குதிரை கட்டினது, மாடு கட்டினது, ஆட்டுப்பட்டி இதெல்லாம் சேர்க்கல, அதெல்லாம் அவனோட வாழ்விடம் தானே, அதெல்லாம் அப்படி இருந்து 34 சென்ட்டுக்கு கீழே இருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறையே 94 தான் ஒரு அரசாணைய 808 போடுறாங்க. ஒரு அரசாணைய செட்டில்மெண்ட்ல போடுறாங்க, 94 போடுறாங்க. அப்போ 87 அறிவிச்சு 91 94 வரைக்கும் நிறைய பேருக்கு நடந்த சர்வேல என்ன நடந்ததுன்னா, அந்த பகுதி, எந்த பகுதி, வாழ்விட பகுதி, அந்த பகுதியில இருக்கிற இதெல்லாம் சேராம புறம்போக்கா மாறி இருக்கும். அவர்களும் இன்னைக்கு என்னோட பாதி இடத்த புறம்போக்கா மாத்திட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனை இப்பொழுதும் நீங்கள், இது வந்து அந்த அரசாணை வருவதற்கு முன்னாடி நடந்த சர்வே, அப்படி சர்வே ரெக்கார்டுகளை எல்லாம் எடுத்து அதனை மேல்முறையீடு செய்து இப்பொழுதும் பண்ணலாம். அந்த மேல்முறையீடு வந்து கால வரையறை ரொம்ப நாள் ஆயிட்டதுனால மாநில நில நிர்வாக ஆணையருக்கு மட்டும்தான் கால வரையறை இல்லாம எப்பொழுது வேண்டுமானாலும் விசாரிக்கிற அதிகாரம் சிஎல்ஏவுக்கு இருக்கு. அப்போ சிஎல்ஏவுக்கு போடணும். ஆனா இது இன்ன வரைக்கும் இன்னைக்கும் சிஎல்ஏவுக்கு போடாம கோட்டாட்சியர் ஆபீஸ்ல இது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன் அப்படின்னு இடைத்தரகர்களால ஏமாற்றப்பட்டு கையிருப்பு சேமிப்புகளையும் அலைச்சலையும் செய்து கொண்டு கோப்பு அங்கேயே நிக்குது. அத்தாரிட்டியே இல்லாதவங்கிட்ட மனுவை கொடுத்துட்டு கோப்பு அங்கேயே நிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோப்பு நேரடியாக டிஆர்ஓக்கு போட்டு டிஆர்ஓ தான் சிஎல்ஏக்கு பரிந்துரைக்க வேண்டும். முதல்ல மனுவை சிஎல்ஏக்கு கொடுத்து விட்டு அங்கிருந்து டிஆர்ஓக்கு ஃபார்வர்ட் ஆகி அவர் வந்து கீழே ரிப்போர்ட் வாங்கி நம்ம மேல சிஎல்ஏல கொடுக்கணும். இவ்வளவு காலதாமதம் ஆயிடுச்சு என்றுதான் நம்ம சொல்லணும். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, 94க்கு முன்னாடி வரைக்கும் சூரா குடியிருக்கிற இடத்தை தாண்டி சுற்றி இருக்கிற பகுதிகளை பெரும்பாலும் கணக்கெடுக்கவில்லை. அப்படி கணக்கெடுக்காத பகுதிகளை வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில இப்பொழுது மேல்முறையீடு செய்து நாம பட்டா வாங்குவதற்கான வேலைகளை நீங்கள் செய்து உங்கள் சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளலாம். இது ஒரு வகை. அடுத்ததாக இந்த சர்வே 96 ஆட்சி முடிகிறது. இதுன்னு
இழுத்து மூடுறான், இந்த சர்வேவை முடிக்கிறேன்னு சொல்றான். அப்போ 3 வகையில இது நடக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா, சர்வே நடப்பதற்கு முன்பு என்ன நடக்கும்னா, இந்த சர்வே சட்டம் என்ன சொல்றதுன்னா, நம்பர் 1 அந்த பகுதியில நேரடியாக ஆய்வு செய்து யார் யார் எந்தெந்த பகுதியிலே வசிக்கின்றார்களோ அந்தந்த பகுதியில அளந்து வரைபடமிட்டு உட்பிரிவு செய்து அதற்கான வரைபடங்களை நில அளவை பிரிவு தயாரிக்க வேண்டும். அதற்கான வரைபடங்களை சர்வே இன்ஸ்பெக்டர் தலைமையில நில அளவை பிரிவு தயாரிக்க வேண்டும். அதற்கு பிறகு ரெக்கார்டு அடங்கல் ரெக்கார்டு வரிசை எண் போட்டு இந்த சர்வே ஏது, இந்த உட்பிரிவு, இதோட பழைய சர்வே இது, இந்த இடத்துல வந்து இது இவ்வளவு பரப்பளவு என்று எழுதி ஒரு ரெக்கார்டையும் உருவாக்கி விடுவார். வரைபடத்தையும், அதாவது நிலத்தின் அடிப்படையில் வரைபடத்தை உருவாக்கி விடுவார். இதற்கு பிறகுதான் அதில் யார் பட்டாதாரர் என்று போடுவார். இதற்கு பேர் வருவாய் பின்தொடர் பணி. இதற்கு பேர் வருவாய் பின்தொடர் பணி. நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அளவையை முடித்து விட்டார்கள், சர்வே அளவையை முடித்து விட்டார்கள், நிலத்திற்கு உட்பிரிவு நம்பர் கொடுத்து விட்டார்கள், அதற்கு பரப்பளவு கணித்து விட்டார்கள், அதனையெல்லாம் ஒரு இண்டெக்ஸிலே அட்டவணையும் படுத்தி விட்டார்கள். ஆக நிலத்தை செய்து விட்டார்கள். இப்பொழுதுதான் நான் சொன்னது போல ஸ்திரமான கட்டிடமா, முன் ஆவணமா, வழக்கு மூலம் நீதிமன்றம் மூலம் ஆவணம் வைத்திருக்கிறார்களா, அல்லது அசைன்மெண்ட் பட்டா வைத்திருக்கிறார்களா, கன்ஃபர்மெண்ட் ஆக்டின் படி வைத்திருக்கிறார்களா, அரிஜன் வெல்ஃபேர் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி அவர்கள் டைட்டில் உரிமையை பெறுகிறார்களா என்றெல்லாம் ஆராய்ந்து அந்த காலத்திலே உடைமையாளர்களின் பெயரை, மொத்தம் உடைமையாளர்களின் பெயரை எழுத வேண்டும். இதெல்லாம் 6 மாசம் ஆகுதுன்னா இந்த உடைமையாளர்கள் பெயரை எழுதுவதும் 6 மாசம் பொறுமையாக விசாரித்து சனிக்கிழமை தோறும் அந்தந்த தாலுகா அலுவலகங்களை கூப்பிட்டு ஆரை கோட்டஸ்ல கூப்பிட்டு விசாரிச்சு வழக்கில் உள்ள இனங்கள், வழக்கில் இல்லாத இனங்களை எல்லாம் பிரித்து அதன்படி பொறுமையாக அன்று செய்திருக்கிறார்கள். அதுல தவறு நடந்திருக்கலாமா? கண்டிப்பாக அதில் தவறு நடந்திருக்கலாம். ரைட்டுங்களா? இதை செஞ்சுட்டு அதுக்கு பேரு தோராயப்பட்டான்னு கொடுக்குறாங்க. ஸ்டேஜ் 1. முதல்ல ஸ்டேஜ் 1 நான் சொல்றது நில அளவை மற்றும் அட்டவணைகளை தயாரித்து விடுகிறார்கள். நில அளவைகளை அட்டவணைகளை தயாரித்து விடுகிறார்கள். அதை ஸ்டேஜ் 1 என்று நான் என் பார்வையில் வைத்துக் கொள்கிறேன். 2வது நில உடைமையாளர்களை எழுதி தோராயப்பட்டா கொடுக்கிறார்கள். அதற்கு பேரு ஸ்டேஜ் 2. ரைட்டுங்களா? அதற்கு பிறகு வருகின்ற அப்பீலு, மேல்முறையீடுகள், தாவாக்களை எல்லாம் விசாரித்து இறுதியாக தூயப்பட்டா கொடுக்கிறார்கள், அயன் பட்டா. அதன் பிறகு அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு கிரவுண்ட் ரெண்ட் விதிக்கிறார். கிரவுண்ட் ரெண்ட், இந்தப்பா இந்த இடத்துக்கு நீ வந்து, ஏன்னா நத்தம் சர்வே நோக்கமே வரி விதிப்பு தான், நீ உன் வீட்டுக்கு இவ்வளவு, இந்த இடத்துக்கு நீ இவ்வளவு விதிக்கணும் அப்படின்னு விதிக்கிறாரு. இப்போ நில அளவை பணிகள் முடிந்தது, உடைமையாளர்கள் பெயர் குறிப்பது, தோராயப்பட்டா வழங்குவது, தூயப்பட்டா வழங்குவது, அதன் பிறகுதான் வந்து கிரவுண்ட் ரெண்ட் கொடுப்பது. இவ்வளவு ஸ்டேஜ் இருக்குல்ல, இதுல கிரவுண்ட் ரெண்ட் ஸ்டேஜ் பழைய எந்த இடங்களில் எல்லாம் முடிந்திருக்கிறது, வெறும் பல கிராமங்கள்ல முடிஞ்சிருக்கு, நிறைய தாலுகால முடிஞ்சிருக்கு. அது ஒரு ஸ்டேஜ். ரைட்டா? ஃபுல்லா எங்களுக்கு முடிச்சுட்டாங்க. இன்னொரு ஸ்டேஜ் தோராயப்பட்டா மட்டும் தூயப்பட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் தோராயப்பட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் பெயர்களை மட்டும் வந்து கொடுக்கவில்லை, அந்த பெயரை போடல, அப்படியே நிறுத்தி எல்டோவர்னு போட்டான், HOன்னு போட்டான், HOன்னு போட்டான். இன்னொரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் நில அளவையே நடக்கவில்லை. நில அளவையே நடக்கவில்லை. தமிழ்நாடு முழுவதும் நில அளவையே நடக்காத நத்தம் கிராமங்களை எனக்கு வகைப்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு நான் RTI மூலமாக 2019 2020 தமிழ்நாடு முழுக்க நில நிர்வாக ஆணையத்தில் நான் கேட்டு 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 எடுத்த தகவல்கள்ல எல்லா தாலுகாவிலும் யாராவது ஒரு கிராமமாவது சர்வே நடக்காமல் இருக்கு. ஒரு கிராமமாவது, 2 கிராமமாவது, 4 கிராமமாவது. அப்படி நான் பார்த்ததிலே ஈரோடு மாவட்டத்திலே 21 கிராமங்கள் இருந்தாதான் அதிகபட்சம். 21 கிராமங்களும் அந்த
அந்த ஆறு இருக்கு இல்லையா, நொய்யல் ஆறு ஓரமா கரையில தான் இருக்கு. 21 கிராமமும் அந்த கரையில தான் வந்து இருக்குது. சர்வேவே நடக்கும் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சமீபத்துலதான் அங்க இப்ப எலெக்ஷன்லாம் வந்தப்போ வந்து இந்த ஹெல்டோவர்னு அங்கதான் நிறைய இருக்கு. இந்த H1 சொல்றோம்ல, அதாவது சர்வேவே நடக்காது 21 கிராமம். தமிழ்நாட்டிலேயே அதிகமாக H1 இருக்கிறதும் L2 இருக்கிறதும் ஈரோடு மாவட்டம் தான். அங்க அப்படியே போட்டாங்க, முடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்டோவரை போட்டுட்டு தோராயப்பட்டா கொடுத்து தூயப்பட்டா கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து கிரவுண்ட் 2 விதிக்கணும். இந்த வரன்முறையே அங்க நடக்கலாம். அப்படியே போட்டுட்டு சர்வே முடிந்து விட்டது என்று 96ல க்ளோஸ் பண்ணி ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நத்தம் சர்வே முடிந்து விட்டதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த H1 போட்டதுதான் தற்பொழுது H1 போட்டவர்களுக்கெல்லாம் நாங்க இப்ப கூப்பிட்டு இந்த H1 விசாரிக்கணும்னா இப்போ காலம் தாமதம் ஆயிடுச்சு, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. இது நில நிர்வாக ஆணையருக்கு தான், சிஎல்ஏக்கு தான் அதிகாரம். இப்போ அச்சமயம் சிஎல்ஏ தன்னுடைய அதிகாரத்தை அந்த பகுதி கோட்டாட்சியருக்கு அதாவது ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசருக்கு கொடுத்திருந்தார். ஐயா இந்த மாதிரி நீங்க இனி இந்த HOக்கு பட்டா கொடுங்கன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. HOக்கு பட்டா கொடுங்க, கோட்டாட்சியருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அங்க பெரும்பாலும் இருந்த அப்போ இந்த விழிப்புணர்வை நான் அந்த பகுதிகளில் கடந்த மாதங்கள்ல போய் நேரடியாக கொடுத்து HOக்கு பட்டா கொடுக்குறாங்க, அவரா இருந்து போய் வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே டைம்ல இந்த 21 கிராமங்களுக்கு சர்வே நடக்கல அப்படின்ற விவரங்களையும் அதே நோட்டீஸ்ல எடுத்து எல்லா தாலுகா அலுவலகங்களுக்கும் கொடுத்தேன். இப்ப முக்கியஸ்தர்களை எல்லாம் சந்தித்து அந்த பகுதியில இருக்கிற கிராம சங்கங்களுக்கு எல்லாம் சந்தித்து கொடுத்தோம். ஒரு 4 நாட்கள் அப்போ அந்த நிறைய பேர் எங்களை இன்வைட் பண்ணாங்க. எங்களுக்கு பட்டா கிடைக்கல, 30 வருஷமா போராடுறோம்னு கருங்கல்பாளையத்துல கூப்பிட்டு ஈரோடுல கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்க கிராமம் அக்ரகாரம், சின்ன அக்ரகாரம், பெரிய அக்ரகாரம், உங்க ரெக்கார்ட்ல சர்வே நடக்கல, எப்படி பட்டா கொடுப்பாங்க? நீங்க பட்டா கேட்க கூடாது, சர்வே நடத்தணும்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்பொழுது அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாமே வந்து அங்க வரதராஜன் ஒரு அண்ணன் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணார். அவரு போய் முத்துசாமி அண்ணன் மினிஸ்டர்கிட்ட கொடுத்து இப்போ நேத்து முந்தா நாள் வாரத்துல மானிய கோரிக்கையில இந்த கிராமங்கள்லாம் சர்வே நடக்கவில்லை என்பதை KKSSR ஐயா சொல்லி பெரியார் வீட்டுக்கே பட்டா இல்ல ஈரோட்ல, நாங்க பட்டா கொடுக்குறோம், சர்வே நடக்கிறோம். பிரச்சனை என்னன்னே தெரியல, பட்டா மட்டும்தான் கிடைக்கல, ஏன் கிடைக்கலன்னு இருக்கிறாங்களே தவிர அங்க உள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அப்போ நாங்க அந்த வேலைகளை பார்த்து அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாக இதுதான் பிரச்சனைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வேகமாக அரசு எந்திரத்தை அணுகி இன்னைக்கு அரசு வந்து மானிய கோரிக்கையில அது தெளிவா ஈரோட்ல கருங்கல்பாளையங்கள்ல ரத்த சர்வே நடக்கிறதுக்கு வேலையை அவர்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க அப்போ இனி அரசு இப்படிதான் நடந்திருக்குன்றது அமைச்சர்களுக்கு தெரியுது. கடந்த 90களில் இப்படிதான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இவ்வளவு இந்த வகை இத்தனை வகை இருக்குது, இன்னும் சர்வே நடக்காத கிராமங்கள் இன்னும் வேற வேற ஊர்ல இருக்கு, தனித்தனியா கல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் சபைக்கு வரல அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்ப இதுக்கப்புறம் இந்த 5 வகையில 1997 அவங்க உஷாராயி சில கிராமங்களுக்கு மட்டும் வரி விதிக்கணும், மீதி எல்லா கிராமங்களுக்கும் வரி விதிக்கல. ஏன்னா கிரவுண்ட் ரெண்ட் ரெக்கார்டை உருவாக்கிட்டாங்க. அப்ப கிரவுண்ட் ரெண்ட் கட்டணும் அல்லவா? 97 என்ன சொல்றாங்க, நில நிர்வாக ஆணைய அரசனை போட்டு இனி ரத்தத்துக்கு வரியே விதிக்க வேணாம். 87ல அரசாணை போடும் பொழுது கிரவுண்ட் ரெண்ட் விதிக்க வேண்டும் என்ற அரசாணை போட்டத 496 அரசாணை 1997 படி கிரவுண்ட் ரெண்ட் வரியே விதிக்க வேண்டாம். ஏன்? ஒழுங்காவே அளக்காததுனால, ஒழுங்காவே தோராயப்பட்டா கொடுக்காதனால இது போல பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சென்னையில பழைய மகாலிபுரம் சாலையில சோழிங்கநல்லூர் கிராமம், காரப்பாக்கம் கிராமம், இது போன்ற கிராமங்களில் எல்லாம், பெரும்பாக்கம் கிராமம், சென்னையில இன்னைக்கு பேருந்து நிறுத்தம், பஸ் ஏறும் பெருங்களத்தூர், தீர்க்கங்கரணை, இந்த கிராமங்களில் எல்லாம் சர்வேவே நடக்கல, நத்தம் சர்வேவே நடக்கல, அப்படி அப்படியே விட்டாங்க. நிறைய தமிழ்நாட்டுல அந்த பகுதிகள் எல்லாம் அப்படி இருக்கு. அப்ப அந்த பகுதிகளில் இருந்து வரவங்க எல்லாம் போலி நத்தம் பட்டாக்களை வைத்து, போலி நில உரிமை சான்றுகளை வைத்து பத்திரங்களை பதிந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நிறைய வழக்குகள் நடந்திருக்கிறது. அந்த பட்டாவை வந்து சட்ட அந்தஸ்துள்ள சட்ட அதிகாரிகள் அதெல்லாம் வந்து அது உண்மையா பொய்யான்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இன்னைக்கும் நிறைய மோசடி பத்திரங்கள் இந்த பகுதிகள் எல்லாம் நடக்குது. இந்த பகுதியெல்லாம் பட்டா ரத்தம் பட்டா சுத்துகிறது. அப்போ நீங்க கிரவுண்ட் ரெண்ட் என்பது ஒழிக்கப்பட்டு விட்டது. தூய பட்டா ஒரு இடத்துல இருக்கிறது.
அப்ப அதனை ஓரளவுக்கு நம்பலாம். அடுத்து தோராய பட்டா இருக்கிறது, சரி ரைட், அதனையும் நாம் நம்பலாம். HO என்று இருப்பது நாம் உரிமையாளரையே தீர்மானிக்கவில்லை. சர்வேவே நடக்காத இடத்திலே நாம் உரிமையாளரே தீர்மானிக்கவில்லை. அது போன்ற இடங்களிலே ஓனர்ஷிப் சர்டிபிகேட்டை கேட்க வேண்டியிருக்கிறது, நில உரிமை சான்றை கேட்க வேண்டியிருக்கிறது. அப்படி நில உரிமை சான்றை வட்டாட்சியர் கொடுப்பதை தமிழ்நாட்டிலே அது அனுபவ பட்டா, என்ஜாய்மெண்ட் பட்டா எல்லாம் சொல்லுவோம், அந்த பட்டா இப்பொழுது கொடுப்பதில்லை. கொங்கு பகுதிகளிலே வயக்காட்டு நிலங்களுக்கு மட்டும் இது போன்ற நில உரிமை சான்றுகளை அவர்கள் வழங்குகிறார்கள். அப்போ இப்ப தேவையில்லாம புது புது டாக்குமெண்ட்டுகள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உருவாகும். நேரடியா பட்டான்னு கொடுக்காம ஓனர்ஷிப் சான்று என்று கொடுப்பது அது நிறைய ஊழலுக்கு வழிவகுக்கிறது. 50,000 ரூபாய் கொடுத்தால் நில உரிமை சான்று கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப இது போன்ற குழப்பங்கள் இருக்கும் பொழுது சட்ட ஆய்வு செய்பவர்கள் நத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது எந்த கிளாஸ்ல இருக்குது என்பதை வேகமாக கணித்து விடக்கூடிய சூழல் கண்டிப்பாக வந்துவிட்டால் மட்டுமே அந்த சிக்கலை உங்களால் தீர்க்க முடியும். அதற்கு அடுத்தது என்ன பிரச்சனை, நத்தத்துல என்ன தாவா வருகிறது என்றால், நத்தத்துல ஐயா இது போல என்னுடைய இடம் பாத்தீங்கன்னா காலி நத்தம் என்று நான் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்போ அந்த தாவாவை தீர்க்கணும். அல்லது இப்ப தப்பான பேரை போட்டாங்க அப்படின்னாலும் தாவாவை தீர்க்கணும். பட்டால என் பேர் வரல, அந்த தாவாவை தீர்க்கணும். சட்ட அரசாணை என்ன சொல்லுது, ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, நத்தம் சர்வே முடிந்த பிறகு அதனுடைய அப்பீலு தப்புனா தஞ்சாவூருக்கு போகணும்னு சொல்லுது, செட்டில்மெண்ட் ஆபீசருக்கு போகணும்னு. அதுக்கப்புறம் 97ல தோராய அந்த கிரவுண்ட் ரெண்ட்டை நாங்க வசூலிக்கல, அதுக்கப்புறம் இனி தஞ்சாவூருக்கு யாரும் போக வேண்டாம், அது ரொம்ப மக்களுக்கு கஷ்டம், இனி அந்தந்த கோட்டாட்சியரே ரெவின்யூ டிவிஷனல் ஆபீசரே இதுல வர தாவாக்களையும் மேல்முறையீடுகளையும் விசாரித்து பட்டா உத்தரவுகளையும் புதிய உத்தரவுகளையும் வழங்கலாம் நத்தம் சம்பந்தமாக அதிகாரம் அளிக்கப்படுகிறது. எப்பொழுது அளிக்கப்படுகிறது, 96லேயே 97லேயே அளிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு 6-7 மாதங்கள் ஓராண்டுகளுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்ததாக நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அடுத்ததாக அந்த ரெவின்யூ டிவிஷனல் அதிகாரி RDO அதுல காம்பிடன்ட் அத்தாரிட்டியா இருந்தத எடுத்துட்டு அந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசரை போட்டாங்க. அதாவது இந்த அரசாணையை போட்டுட்டு அதற்கு பிறகு இன்னொரு அரசாணையில இந்த அரசாணையில RDOக்கு பதிலாக ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் தான் மேல்முறையீட்டுக்கான காம்பிடன்ட் அத்தாரிட்டி என்று போட்டாங்க. ஆனால் இணையதளங்களில இன்றளவும் இந்த ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசரோட இதுதான் சுத்திட்டு வர்றதுனால, வாட்ஸ்அப்ல சுத்திட்டு வர்றதுனால இன்னும் பல பேர் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை வச்சுக்கிட்டு அந்த அரசாணையை வச்சுக்கிட்டு கோட்டாட்சியருக்கு மனு செய்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோட்டாட்சியர்களுக்கும் புரியவில்லை இது போல நமக்கு வருது, இதுக்கு நாம தான் அத்தாரிட்டின்னு தீர்ப்பும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தவறான காம்பிடன்ட் அத்தாரிட்டி மூலமாக ஆர்டர் வாங்குறது செல்லாது, தீர்ப்பும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதை நான் அப்பீல்ல போய் உடைச்சிருக்கேன், நீங்க கொடுக்கறதுக்கே ரைட்ஸ் இல்லைன்னு. நமக்கு எதிராக அபயம் கேட்டு வருகின்ற மக்களுக்கு கோட்டாட்சியரிடம் போகும்போது நாங்க இந்த பாயிண்டை எடுத்து போட்டு நீங்க காம்பிடன்ட் அத்தாரிட்டி இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருன்னு முடிக்கின்ற கோட்டாட்சியரும் மற்றும் கோட்டாட்சியருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த நேர்முக உதவியாளரும் திருன்னு முடிக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் நாங்க அந்த அரசாணையை அவங்களுக்கு கொடுக்குறோம், இந்த பாருங்க அது அப்டேட் ஆயிடுச்சு. ஆக அந்த அளவுக்கு தான் கள நிலவரம் இருக்கிறது. காம்பிடன்ட் அத்தாரிட்டி யாரு? காம்பிடன்ட் அத்தாரிட்டி நத்தத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் தானே தவிர ரெவென்யூ டிவிஷனல் ஆபீசர் அல்ல. ஆனால் ஒரு பழைய சர்க்குலர் இன்றும் வாட்ஸ்அப்பில் சுற்றுவதால், இணையதளத்தில் சுற்றுவதால் அதை வைத்துக் கொண்டு இந்த அப்பீலை போட்டுக்கிட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு என்ன நடக்குது நல்லா கவனிங்க. இந்த தாவாக்கள்ல ஒரு இடத்துல நத்தம் சர்க்கார் காலி நத்தம்னு போட்டு போயிட்டாங்க. இந்த காலி நத்தம்னு போட்டு போயிட்டா இது காலி நத்தம் அல்ல, எனக்கு 1957க்கு முன்னாடியே பத்திரம் இருக்குது, எனக்கு டைட்டில் ரைட்ஸ் என்னது, அந்த நேரத்துல நான் சிங்கப்பூர் போயிட்டேன், இப்ப நான் வரேன், நான் அப்பீல் பண்றேன்,
அப்படின்னு நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசருக்கு அப்பீல் பண்ணி காலி நிறுத்தத்துக்கு உரிமையாளராக உங்க பேரை நீங்க போடணும். ஆனால் நீங்கள் விவரம் தெரியாம மக்கள் எங்க போறாங்கன்னா வட்டாட்சியர் ஆபீஸ்க்கு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க என்ன பண்றீங்க, நாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம், காலி உங்க பேர்ல இருக்குது அப்படின்னு சான்று கொடுக்குறோம், நீங்க அதை வைத்து முதல்ல போய் பத்திர ஆபீஸ்ல போய் ஒரு பத்திரத்தை பதிஞ்சிருக்கு. அந்த அத்தாரிட்டி யாரு கொடுக்குறாரு, ஒரு விஓவும் ஒரு வட்டாட்சியரும் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில பத்திரம் பதியப்படுகிறது. பத்திரம் பதிந்த பிறகு அந்த பத்திரத்தை வச்சு நீங்க பட்டா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவோ, அந்த பத்திரத்தை வச்சு பட்டா அப்ளை பண்ணும்போது இவர்கள் பேரில் ஒரு நத்தம் பட்டா மாறுதல் உத்தரவை கொடுக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இனத்தை மாற்றுவது, புறம்போக்கை காலி சர்க்காரை பட்டாவாக மாற்றுவதற்கு மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அதிகாரம். ஏற்கனவே ஒரு தனிநபர் பெயரில் பட்டா இருந்தால் அதனில் அவர் வேறு யாருக்காவது கிரயம் கொடுத்து விட்டால், ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் சட்டப்படி கிரயம் கொடுத்து விட்டிருந்தால் அந்த பத்திரத்தின்படி அந்த உரிமையாளருக்கு பட்டாவை மாற்றி தர வேண்டிய அதிகாரம் வட்டாட்சியருக்கு இருக்கிறது. ஆக இவர் என்ன செய்கிறார், ஒரு பத்திரத்தை மட்டும் நீங்கள் பதிந்து விட்டு வந்து விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த ரெவென்யூ டிரான்ஸ்பர் ஆர்டிஆர் பட்டாவை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி ஒரு பட்டாவை கொடுத்துகிறார்கள். அதற்கு இன்றும் சாயங்காலமான வட்டாட்சியர் அலுவலகத்திலே இருட்டானதுக்கு பிறகு 6 to 9 வரை இந்த வேலைகளுக்காக இன்றாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற சார்பதிவு வட்டாட்சியர் அலுவலகங்கள் இரவும் ஓவர் டைம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பரிவர்த்தனை செய்து கொண்டு சட்ட அந்தஸ்து இல்லாத பட்டாக்களை வாங்கி பத்திரத்தை பெய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறந்த வழக்கறிஞர்கள் கோர்ட்ல போய் இதெல்லாம் செல்லாதுன்னு உழைச்சி ஜெயிச்சுட்டும் வந்துடுறாங்க என்பதை அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. இது மாதிரி தப்பான அத்தாரிட்டி கிட்ட வாங்குறோன்ட்டு தப்பான பட்டா உத்தரவுகளை விற்று கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதுக்கு எங்க போகணும்னு தெரியல. நாம் இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக சரியான காம்படிட்டிவ் அத்தாரிட்டி அல்லது அந்த அதிகாரி, நில நிர்வாக அதிகாரி புதிய அரசாணையின்படி வட்டாட்சியர் அளவுக்கு புதிய ஜிஓவை போட்டு அதிகாரத்தை பகிர்ந்தளித்ததுக்கு பிறகு இந்த மாற்றங்களை எல்லாம் செய்யலாமே தவிர அதிலெல்லாம் செய்யாமல் இன்றும் இதுல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறைகேடுகளின் அடிப்படையில் வருகின்ற பத்திரங்களை வழக்கறிஞர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள், டைட்டில் பார்ப்பதிலே கோட்டை விட்டு விடுகிறார்கள். இது சரியான காம்படிட்டிவ் அத்தாரிட்டி கொடுத்த பட்டா அல்ல, இது பர்ச்சேஸ் செய்யப்பட்டது, இது விலைக்கு வாங்கப்பட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமலே அந்த இடத்துல நிக்குது. இதை வச்சே நீதிமன்றத்தில் போய் நீதியரசர்களும் கோர்ட்ல தீர்ப்பும் கொடுக்கிறார்கள், எல்லா பரிகாரமும் கொடுக்குறாங்க. அப்போ இது தவறானது என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அந்த கேஸுடைய திசையாக மாறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அடுத்ததாக இந்த தாவாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, யார் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்களோ, யார் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்களோ, அரசு நத்தம் நிலத்திலே யாராவது வீடு கட்டி இருந்தால் அவர்களை அவர்கள் காலி செய்வதில்லை. அவர்களுக்கு தேவைப்பட்டால், அவர் வீடு இல்லை என்றால் ரெகுலர் தாசில்தார், நத்தம் தாசில்தார் அல்ல, ரெகுலர் தாசில்தார் மனு செய்தால் ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 21 படி அவருக்கு வீட்டு மனைக்கான ஒப்படைப்பட்டா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நபர்கள் நிச்சயமாக நத்தம் பட்டா என்று கேட்காமல், நத்தம் பட்டான்னு கேட்கறதுனால ரத்து ஆயிடுது, அடுத்த ஸ்கீம் வரும்பொழுது நாங்க உங்களுக்கு தரோம், அடுத்த ஸ்கீம் வரும்பொழுது நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். இதற்காக நிறைய பேர் மாட்டிக்கிட்டு, பட்டா நான் காலி நிறுத்தத்துல ரொம்ப வருஷமா இருக்கேன், எனக்கு பட்டா இல்லை சார், பட்டா வேணும்னும் போது அந்த வார்த்தை பிரயோகம், மனுவின் பிரயோகமே மாற வேண்டும். ரெவென்யூ ஸ்டாண்டிங் படி எனக்கு ஒப்படைப்பட்டா கொடுங்கள், நான் இத்தனை ஆண்டுகளாக அதுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக அந்த மனு பரிசீலனை செய்யப்படும் அல்லது அது நீதிமன்றத்தில் ரிட்டு மூலமாக அது நகர்ந்துவிடும். ஆனால் நத்தம் பட்டா என்றால் அது அடுத்த ஸ்கீம் வரும் பொழுதுதான் என்று சொல்லி அங்கேயும் நிறைய அலைகழிப்புகள், வீணான அலைச்சல்கள், வழக்கறிஞர்கள் முதற்கொண்டு இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அடுத்தபடியாக நத்தம் நிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல் அதிகமாக இருக்கிறது என்றால், பேர் தப்பு
வேற ஆள் பேர் தப்பு அப்படின்னு வருது அப்படின்ற பட்சத்துல பேர் மாத்தணும் போது உரிய ஆதாரங்களோடு மறுபடியும் அதை டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசருக்கு தான் எடுத்துட்டு போகணுமே தவிர கோட்டாட்சியருக்கு எடுத்துட்டு போக கூடாது என்பதை நான் சொல்றேன். எல்லாருமே கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் படையெடுக்கிறார்களே தவிர ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர்கிட்ட மனு கொடுக்கவில்லை. அந்த அரசாணையில அதை பத்தி தெளிவாக சொல்லி இருந்தோம், அதை பத்தி கவனம் இல்லாம இருக்கா. இப்போ இது போன்ற வேலைகள் தமிழ்நாடு முழுக்க செய்து கொடுக்க ஆள் இல்லை, முறையாக ஆவணங்களை உருவாக்கி கொடுக்க ஆள் இல்லை என்ற பட்சத்துல என்னுடைய அலுவலகத்துல எனக்கு இது போன்ற வேலைகள் அதிக அளவுல வந்து கொண்டிருப்பதனால நானே பிரித்த இனங்கள் இருக்கிறது. அது எப்படின்னு பிரிச்சனா அது உங்களுக்கு அது எளிமையாக புரியும். அதாவது சர்க்கார் காலி நத்தம் என்று நத்தம் தூய அடங்களிலே வகைப்படுத்தி விட்ட பிறகு அதனுடைய வரைபடத்தை பார்த்தால் காலி நத்தம் என்றால் புலப்படத்திலே அது காலியாக இருக்கும். அதுல அந்த குறியீடு விளக்கி எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கு வீடு ஏதாவது இருந்தால் அந்த புலப்படத்தை எடுத்து பார்த்தால், தூய அடங்களை எடுத்து பார்த்தால், அந்த கணக்கை எடுத்து பார்த்தால் காலி நத்தம் சர்க்கார் புறம்போக்கு என்று இருக்கும். அந்த புலப்படத்தை எடுத்து பார்த்தால் அந்த உட்பிரிவு எண் காலியாக இல்லாமல் அதில் வீடு இருந்ததற்கான அறிகுறியாக, கட்டிடம் இருந்ததற்கான அறிகுறியாக விளக்கி இருக்கும். அப்ப நாம புரிஞ்சுக்கலாம், அங்கு அன்று சர்வே செய்யப்பட்ட பொழுது அங்கு வீடு இருந்திருக்கிறது, அதனை வரைபடத்தில் வரைந்திருக்கிறார்கள், புலப்படம் உறுதி செய்கிறது. ஆனால் இங்கு காலி நத்தம் என்று போடப்படுகிறது. எனவே இப்படி இருந்தால் எளிமையாக இந்த 2 ஆவணத்தை வைத்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் மேல்முறையீடு செய்து விளக்கி சொல்லும் பொழுது இது வேகமாக பட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த விவரம் தெரியாதால் இது மிகப்பெரிய கஷ்டம். இது காலி நத்தம்னு போட்டாங்க, அதனால இது சரியா வராது அப்படின்னு சொல்லி சேவைகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை மக்களும் சட்ட ஆர்வலர்களும் வழக்கறிஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அந்த வரைபடத்தில் காலியாக தான் இருக்குது, அந்த வரைபடத்திலே காலியாக தான் இருக்குது. அப்படி என்றால் முன்பத்திரங்கள் இருந்தால், நான் முன்பத்திரம் இல்லைன்னு என்கிட்ட வருவாங்க, நான் செக்குப்பந்தியை பார்த்து தேடி பொறுமையாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஈசி பார்க்க சொல்லி, தேடி பார்க்க சொல்லி, பத்திரங்களை எல்லாம் படிக்க சொல்லி எடுத்து ஏதாவது ஒரு பத்திரம் இதில் பொருந்தி போகிறதா என்று பார்த்து பத்திரங்களை தேடி கண்டுபிடித்து அதற்கப்புறம் அந்த பத்திரத்தை வைத்து இந்த வரைபடத்தை வைத்து இந்த செக்குப்பந்தி இருக்கிறது அல்லவா, இந்த செக்குப்பந்தியிலே பக்கத்துல பட்டா இருந்திருந்தால் அவர்களுக்கும் ஈசி போட்டு அவர்களுக்கும் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் போட்டு அந்த பத்திரங்களிலே அவர்கள் சொல்லும் பொழுது நம்முடைய மனுதாரரின் பெயரையோ மனுதாரரின் தந்தை பெயரையோ செக்குப்பந்தியில் காட்டியிருந்தால் அதனையெல்லாம் பொருத்தி வைத்து அதற்கு ஒரு டிராப்ட் ரெடி பண்ணி அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசருக்கு பட்டா அனுப்பும் பொழுது அது அவர்களுக்கு எளிமையாக புரிந்து விடுகிறது, பட்டா கொடுப்பதற்கான தகுதி வாய்ந்த விண்ணப்பம் இது அப்படின்ட்டு. ஆக இந்த ஆவண வேலைகள், இந்த ஆய்வு வேலைகள் எல்லாம் செஞ்ச ஒண்ணு படம் இருக்கணும், விளக்கியில இருக்கணும். படம் இல்லைன்னா உண்மையாகவே இது போல முன்பத்திரங்கள் இருக்கு. சரி, இந்த முன்பத்திரமும் இல்ல, அந்த விளக்கிலேயும் இல்ல அப்படின்னா கோட்டாட்சியர் அலுவலகங்கள்ல ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் ஏதாவது இது RSO படி ஒப்படை செய்யப்பட்டிருக்கிறதா, கன்ஃபர்மெண்ட் ஆர்டர் படி பண்ணப்பட்டிருக்கிறது, இல்ல சிறுத்த சட்டப்படி அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அரிஜினல் லேண்ட் அக்விசிஷன் ஆக்டின் படி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா என்று ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயே போய் அசைன்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தேடி அதை எடுத்துக்கொண்டு பட்டா வாங்கி கொடுத்த வரலாறுகள் மேல்முறையீடுல காலி நத்தங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்த வரலாறும் உண்டு. அப்ப மேல்முறையீடு செய்து பட்டா வாங்கலாம் காலி நத்தத்திற்கு அப்படின்றத நாம புரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக நான் தான் அனுபவிக்கிறேன் இந்த இடத்த காலி நத்தத்தை, இதற்கு முன்னாடி எல்லாம் போய் கோர்ட்ல போய் ஸ்டே எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க, வேற யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு உத்தரவுலாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்ப அதை உடைக்கணும்னாலும் இது போன்ற ஆவணங்களை எல்லாம் எடுத்து இந்த பாருப்பா இது அவர் அனுபவிச்சாலும் அது போய் சொல்றாரு, இந்த மாதிரி சும்மா வண்டியை மட்டும் நிறுத்திக்கிட்டு சண்டே போறோம், நாங்க வெளியூர் போயிட்டு இருந்தோம், எங்களுக்கு டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர் வழக்கறிஞர்களுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுத்த வரலாறும் இருக்கு. அப்ப இது போன்று இந்த 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 இது போன்ற அந்த ஆவணங்களை பார்க்கும் பொழுது இதனை நாம் எப்படி கொண்டு போகலாம் என்று புரிந்துவிடும். அடுத்ததாக
1957க்கு முன்னாடிதான் 30 ஆண்டுகள் பத்திரங்கள் இருக்கணும்னு சொன்னத 2015ல கிருஜா வைத்தியநாதன் அவர்கள் ஒரு தலைமை செயலாளராக இருக்கும்போது சிஎல்ஏல இருக்கும் பொழுது அவர்கள் உத்தரவு போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, நத்தம் சர்வே ஆரம்பிச்சது அரசாணை போட்டது வேணா 1987, ஆனா முடிஞ்சது 97 இறுதியில. அதனால நாங்க அதுல இருந்து 30 ஆண்டு ஆரம்பித்துல இருந்து 30 ஆண்டு கணக்கிடாம முடிந்ததுல இருந்து 30 ஆண்டு கணக்கிட்டு 97 இருந்து பின்னோக்கி 1967 ஆண்டுக்கு 1967 ஆண்டுக்கு முன்பு நீங்க பத்திரம் இருந்திருந்தா அதற்கு நீங்க பட்டா கோரலாம் என்று சொல்லி பட்டா கோருவதற்கான வேலையை பார்த்ததுனால இன்னும் நிறைய பேருக்கு பட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது முதல் 57க்கு முன்னாடி பத்திரம் இருந்தது கொடுத்தது போக 67க்கு முன்னாடி இன்னொரு 10 வருஷம் ரிலாக்ஸ் ஆகுறதுனால அதுல இன்னும் நிறைய பயனாளிகளை பட்டா கொடுப்பதற்கான வேலைகளை செய்து அந்த வேலைகளையும் நாம உருவாக்கி கொடுக்குறோம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதன் அடிப்படையில திடீர்னு பத்திரமே இல்லை அப்படின்னு சொன்னப்போ நாங்க ஆர்டிஐல புத்தகம் 3ல போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி புத்தகம் 3ல இறப்பு சான்றை வைத்துட்டு தாத்தாவோட இறப்பு சான்றை வச்சுட்டு உயிரில் ஏதாவது இருக்கான்னு தேட சொல்லியும் ஆர்டிஐலையும் கேட்டு பார்க்கும்போது ஒருத்தருக்கு அதிர்ஷ்டவசமா உயிர் கிடைத்து. அந்த உயிரின் அடிப்படையிலையும் நாங்க மனு செய்து அதுவும் நத்தம் காலி நத்தம் உயிரையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார். ஆக ஏதோ ஒரு ஆவணம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நீதிமன்றத்திலே தீர்ப்பு, குளித்தலை கோர்ட்ல தீர்ப்பு, குளித்தலை கோர்ட்ல பழைய தீர்ப்பு, அந்த தீர்ப்பு 1971ல தோரங்குறிச்சி சொத்து அப்ப குளித்தலை கோர்ட்ல இருக்கு. அது மருங்காபுரி ஜமீன் கிராமம். அந்த கோர்ட்டு டாக்குமெண்டை எடுத்து படிக்கும் போது அது உள்ள ஒரு அந்த காலத்து சர்வே நம்பர் போடாத ஒரு செக்குப்பந்தி காட்டிய ஒரு சொத்து விவரமோ ஆவண எண்ணம் அந்த கோர்ட் ஆவணத்துல எடுக்க, அதை 1932 ஆவணத்தை பேச, அப்புறம் அதை போய் ரொம்ப பாடாப்பட்டு மணப்பாறை ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல இருந்து தூக்கி கொண்டு வந்து அதையும் இந்த நீதிமன்றத்தான லிங்க் வச்சு எப்பா இது 1967க்கு முன்னாடி இருக்குது, இதுக்கு நான் காலி நிறுத்தம் பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி வேலை செய்ய வேண்டியது. ஆக மக்கள் இப்ப வர மக்கள் முழுமையாக பத்திரத்தோடு வரதில்லை. அப்புறம் வழக்குல இருக்கிறவங்களுக்கும் வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதையாவது எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர எங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றது இல்ல. ஏதாவது பத்திரம் என்ன எடுத்துட்டு வாங்க அப்பதான் ஏதாவது பண்ண முடியும்னு சொல்றாங்களே தவிர அவர்களுக்கு எங்கெங்கு இருக்கும், எப்படி எல்லாம் தேடலாம் என்று ஆய்வும் களப்பணியும் அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கு வழக்கறிஞர்களுக்கு நாங்க பின்னாடி இருக்கிறோம். நாங்க நீங்க சொன்னீங்கன்னா இது போல இந்த இங்கெங்க இருக்கலான்னு தேடி பார்க்கலாம் அப்படி அனுமானத்தின் அடிப்படையில இந்த இடங்கள் எல்லாம் ஆர்டிஐ போட்டு அவர்களுக்கு எடுத்து கொடுத்து வழக்குகள் ஸ்ட்ராங்கான வரலாறுகளும், வழக்குகளில் அளவு பிரச்சனைகள், நீள அகல பிரச்சனைகள், செக்குப்பந்திகள் ஜதியடிகளில் இருக்கும், காலடிகள்ல இருக்கும், அது இன்னைக்கு பக்கத்து வீட்டுல நத்தத்துல நிலத்துல பிரச்சனையா இருக்கும். அப்போ அதெல்லாம் பொருத்தி பார்த்து அதற்கான கெசட்டுகள், ஜதியடிகள், காலடிகளுக்கான கெசட்டியர்கள்லாம் எடுத்து வைத்து ஒரு வழக்கறிஞருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி இருக்கு, நீங்க பாருங்கன்னா பொருந்தி போகும் அப்படின்ட்டு. ஆக நத்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் காலி நத்தத்தை பொறுத்த வரைக்கும் காலி நத்தத்துக்கு பட்டா கிடைக்கவும், வழக்கு நடந்தால் அதனை தீர்க்கவும் நிறைய ஆவணங்கள் அங்கங்கே, அதாவது ட்ரெஷர் ஹண்ட்னு நாங்க ஒரு விளையாட்டு விளையாடுவோம். சாரணர் இயக்கத்துல நான் இருந்த பொழுது விளையாட்டு விளையாடுவோம். அங்கங்க ஒழிச்சு வச்சிருவாங்க. நாம தான் தேடி குறியீடுகள் மூலமாக தேடி தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக அந்த புதையலை கண்டுபிடிச்சு எடுப்பது போல, அதாவது சொத்து சிக்கல்னு வரும்போது அவனுக்கு டைட்டில் இல்லாதவனுக்கு டைட்டிலும், பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஏதாவது அவனுக்கு முன்னாடி இருக்குதானா இங்க எங்க தேடி பார்க்கலாம் அங்கங்க தேடி பார்க்கலான்னு ஒரு ரியல் எஸ்டேட் ட்ரெஷர் ஹண்ட் விளையாட்டை ஆர்டிஐ மூலமாக அவர்களுக்கு உருவாக்கி நான் செஞ்சு நிறைய அனுபவங்கள் மூலமாகத்தான் இந்த செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கிறேன். ஆக நிறைய விஷயங்கள் நத்தத்தில இருக்கிறது. இப்போ இந்த மானிய கோரிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளிப்படையா ஒத்துக்கொண்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பட்டாவே தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கல, கலைஞர் ஆட்சியில் பட்டா கொடுத்தார்கள், இந்த மு.க. ஸ்டாலின் அதுபோல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள், இதோ நாங்கள் கொடுக்கிறோம், புறம்போக்கு நிலங்களில் இனி பட்டா கொடுக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் நத்தம் நிலங்களில் பட்டா கொடுப்பதற்கான வாய்ப்பை கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம KKSSR ஐயா சொல்லியிருக்காரு. புறம்போக்கு நிலங்களில் பட்டா கொடுக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நமக்கு ஒரு இக்கு வச்சுட்டார். நிச்சயமாக அதுவே இல்லை. எந்த ஒரு புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் உயர் கமிட்டி அமைத்து கொள்கையை மாற்றி பட்டா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை போய் தட்டுவதற்கான வேலையை நாம செய்யல அப்படின்னு சொல்லுவேன்.
அதையும் நான் விளக்கமாக மானிய கோரிக்கை சம்பந்தமா KKSSR என்னெல்லாம் பேசினாரோ அதை நான் நேற்று வீடியோ காலாக போட்டிருக்கேன். ஆனா அவர் நத்தம் நிலம் சம்பந்தமா தான் பேசுறார். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நத்தம் நிலங்களுக்கு யார் பட்டா கோரினாலும் பட்டா கொடுக்க வழிவகை உள்ளது என்று சொல்லி இருக்கிறார். அதனை பார்வையாக வைத்து நிறைய மக்களுக்கு நாம் பார்வையில சட்டப்பேரவை உரையை காட்டி பட்டா கொடுப்பதற்கான வேலையை DRO கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளையும் நாம சேர்க்கலாம் என்று சொல்கிறேன். நான் இதுவரை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கேள்வி பதிலாக ஏதாவது இருந்தா கேட்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா சரவண அரவிந்தனை, நான் சொல்வதில் பிழை அல்லது வேகமாக போனதனால் ஏதாவது கோளாறு, சிக்னல் கோளாறு, கருத்து புரியாமல் இருந்தாலும் அதனை சொல்லுங்கள், நான் மீண்டும் சொல்கிறேன். இல்ல தம்பி, எல்லாமே தெளிவா தான் போச்சு, ரொம்ப நேர்த்தியா போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வகுப்பை பற்றி யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினா ஒரு வரிகளில் ஒரு வார்த்தைகளில் முடிக்க மாதிரி இருக்கக்கூடிய கண்ணன் சார், யாராவது கருத்து சொல்ல விரும்பா முதல்ல கருத்து சொல்லிட்டு அப்புறம் கேள்வி வரட்டும். கேள்வி சுருக்கமா கேட்க சொல்லுங்க. ஓகே சார். சார், கொஸ்டின் கேட்கறவங்களும் கருத்து சொல்றவங்களும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தவங்களுக்காக ஆப்ஷன் கொடுக்குறேன் பேசுறதுக்கு. கிரிதரன் சார், நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம். வணக்கம் சார், குழுல இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த தகவல் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாகவும்